வணக்கம். ரசவாதம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். ரசவாதம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னீங்கன்னா, தன்னை அறியும் வழி அப்படின்னு ஒரு கேப்ஷன் நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருப்போம். தன்னை அறிந்து கொள்வது எப்படி, ஏன் தன்னை அறிய வேண்டும், எனக்கு என்னை பற்றி தெரியாதா, இப்படியான சாதாரணமான கேள்விகள் எல்லோருக்குள்ளும் எழலாம். இப்பொழுதும் எங்களுடைய முகத்தில் ஒரு கரி பட்டு விட்டது, எங்கோ செல்கின்ற போது எங்கள் ஆடையில் ஒரு அழுக்கு பட்டு விட்டது என்றால் இன்னும் ஒருவர் அதை காண்பிக்கின்ற போது அடடா ஆடையில் அழுக்கு பட்டு விட்டது என்று நாம் அதனை துடைத்து விடுகிறோம். இது எங்களுடைய உடல் சார்ந்த ஒரு விஷயமாக இருக்கின்றது. இதை போலதான் உளம் சார்ந்தும் எங்களுக்குள் கரை சில பேத புத்திகள் உருவாகி இருக்கின்றது. எங்களுடைய அறிவு, எங்களுடைய புலன்களின் மூலமாக கிடைக்கப்பெற்ற ஞானம் என்பவற்றால் கூட அது ஏற்படலாம். இதே மாதிரி ஏற்படுகின்ற கரைகளை துடைப்பதற்கு இன்னும் ஒருவர் நமக்கு சுட்டி காட்ட வேண்டியிருக்கின்றது. உலகம் முழுவதும் வழிகாட்டிகளாக வந்தவர்களினுடைய பணி அத்தகையதாகத்தான் இருந்தது. இன்னும் ஒரு மொழியில் சொல்வதாக இருந்தால், நாம் எல்லோருமே ஒரு அம்னீஷியா பேஷண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் யார் அப்படிங்கிறத மறந்துக்கிட்டு இருக்கிறோம். தன்னை அறியும் வழி என்பது என்னவென்றால், நான் யார் என்பதனுடைய அர்த்தத்தை, உண்மையாக நான் யார் என்பதான அதனுடைய கருத்தை நாம் விளங்கியவர்களாக இல்லாமல் வேறு ஏதோ ஞாபகங்களோடும் வேறு ஏதோ எண்ணங்களோடும் நாம் இருக்கின்ற போது, நீ இன்னால் தான், உனக்குள் இருக்கின்ற சக்தி இத்தகையதுதான் என்று சொல்வதற்கான ஒரு உபாயம், ஒரு மார்க்கம் தேவை. ரசவாதம் நிகழ்ச்சியும் அதைத்தான் சொல்ல விளைகிறது. இயற்கை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கேட்டவுடனே நமக்கு எதுவெல்லாம் ஞாபகத்திற்கு வருகிறது, அல்லது எங்களுடைய மனத்திரையில் ஓடுகின்ற பிம்பங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, மரம், செடி, கொடி, மலை, கடல், இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நம் ஞாபகத்திற்கு வரும். இயற்கை என்று எண்ணுகிற போது எப்போது மனிதன் ஞாபகத்திற்கு வருகிறானோ அன்றுதான் நாமும் இயற்கையில் ஒரு அங்கம் என்பதை உளமாற நாம் ஏற்றுக்கொள்கிறோம் என்று அர்த்தம். இன்று மனிதர்களுக்கு இயற்கை என்கிற போதே நம்மிலிருந்து புறம்பான ஒரு விஷயம் என்பதான ஒரு உணர்வு தான் ஆழ் மனதில் பதிந்திருப்பது தான் இயற்கையை விட்டும் நாம் தூரமாக செல்வதற்கு அடிப்படை காரணம் என்று சொல்லலாம். இயற்கையும் நாமும் ஒன்றுதான். நம்மில் இயற்கை ஒரு பகுதி, அல்லது இயற்கையில் நாம் ஒரு பகுதி என்பது உணரப்படுகிற போது இயற்கையும் இறைவனும் ஒன்றுதான் என்கின்ற மகா உண்மை புலப்படும் என்று ஆன்மீகவாதிகள் சொல்கிறார்கள். ரசவாதம் நிகழ்ச்சியில் அடுத்த பகுதி, இயற்கைக்கோர் அழைப்புதல். ரசவாதம் நிகழ்ச்சியில் இயற்கைக்கோர் அழைப்புதல் என்ற பகுதியோடு நாம் இணைந்திருக்கின்றோம். இயற்கைக்கோர் அழைப்புதல் என்ற இந்த பகுதியை அலங்கரிக்க வந்திருக்கின்றார் மனவளக்கலை இலங்கை கொழும்பு மன்றத்தினுடைய தலைவராக இருக்கின்ற திரு மதுரவீரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் சற்று வித்தியாசமாக இப்போ இயற்கையோடு நாம் இணைந்ததான வாழ்க்கை பற்றி நிறையவே பேசியிருக்கின்றோம். இயற்கையில் ஒரு அங்கமாக இருக்கின்ற மனிதர்களில் மிக முக்கியமானவர்களாக இருக்கின்ற பெண்கள் குறித்து அதிகம் பார்ப்பது கிடையாது. இந்த இயற்கை, யோகம், ஞானம் என்றெல்லாம் பேசுகிற போதும் நாங்கள் பாரம்பரிய ரீதியாக பார்த்தால் மதங்களாக இருக்கலாம், அதனுடைய போதகர்களாக இருக்கலாம், ஆண்களிலும் பார்க்க பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்ததாக இல்லை. ஆனால் உண்மையாக ஒரு இல்லத்து அரசி அப்படின்னு பெண்களைத்தான் சொல்வார்கள். எனவே பெண்களுக்கு எவ்வளவு தூரம் இந்த ஞானம், இந்த தியான விஷயங்களில் அவர்களை மெல்மைப்படுத்த வேண்டிய ஒரு தேவையெல்லாம் நிறையவே இருக்கிறது. எனவே பெண்ணை மையப்படுத்தியதான இந்த யோக முறைமை பற்றி நீங்கள் பேசலாம் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். நீங்கள் சொல்லுங்கள், உண்மையாகவே நாம் இந்த வரலாறுகளை பார்க்கிற போது பெண்களுக்கான இடம் எந்த அளவு தூரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? வாழ்க வளமுடன். பெண்களுக்கான முக்கியத்துவத்தை நம்ம வேதாத்திரி மகரிஷி அவர்கள் ரொம்பவுமே ஒரு முதன்மையான இடத்தில் வைத்திருக்கிறார். நீங்கள் கடந்த காலங்களை எடுத்து பார்த்தால் பல நூற்றாண்டுகளுக்கு, பல ஆயிரக்கணக்கான ஆளுக்கு முன்பில் இருந்து கூட பெண்களுக்கான சரியான இடம் கொடுக்கவே இல்லை. அவர்களை ஒரு அடிமை போல்தான் பாவித்து வருகிறார்கள் ஆண்கள். என்னென்றால் ஆண்களுடைய வீரம், ஆண்களுடைய முன்னு நிற்க வேண்டும், ஆண்களை தான் முன் வைக்க வேண்டும் என்று ஆண்களுக்கே முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு வந்தது. பெண்கள் எல்லா விஷயத்திலையும் மறுக்கப்பட்டு வந்தார்கள். இன்றைய காலப்போக்கில் அவர்கள் கல்வி கூட மறுக்கப்பட்டு தான் இருந்தது. இன்றைய காலப்போக்கில் தான் மெல்ல மெல்ல பெண்கள் கல்வித்துறையிலும் வந்து படிப்படியாக அவர்கள் உயர்ந்து இன்றைக்கு எல்லா துறைகளும் அவர்கள் முன்னுக்கு வந்துக்கூடிய அளவுக்கு வந்திருக்கிறார்கள். அப்படி இருந்தும் கூட கடந்த காலங்களில் அவர்களுக்கு இந்த மாதிரியான ஆன்மீக முறை, தெய்வ வழிபாடுகளும் கூட சில கட்டுப்பாடுகள் வைத்து அதில் ஈடுபட முடியாத அளவுக்கு அவர்களை கட்டுப்படுத்தியிருந்தார்கள். அப்படி இருந்ததையெல்லாம் தகர்த்து பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும், பெண்கள் தான் எல்லாத்திலும் முதன்மையானவர்கள் என்ற பெரிய ஒரு கொள்கையை வற்புறுத்தி வேதாத்திரி மகரிஷி அவர்கள் பெண்களுக்கு முதலிடம் கொடுத்திருக்கார்கள். பெண்களுக்காக வேண்டி அவர் பார்த்தால் அவர் ஒரு இதே கொடுத்திருக்கிறார். என்னென்னு கேட்டால் மனைவி நல வேட்பு என்று ஒரு நாளையே வைத்து
பெண்களுக்கு மதிப்பளிக்க வேண்டும், மனைவிமாருக்கு எப்படி மதிப்பளிக்க வேண்டும் என்று மனைவி நல வேட்பு என்று ஒரு நாளையே நாங்கள் கொண்டாடுகிறோம். வருஷத்தில் ஒரு தினமாக ஆகஸ்ட் 30ஆம் தேதி ஒவ்வொரு வருடமும் நாங்கள் கொண்டாடுகிறோம். அப்போ மகரிஷி அவர்கள் அதில் என்ன சொல்கிறார் என்றால், உலகத்தில் இன்று வாழுகின்ற 7,000-8,000 கோடி மக்களில் பாதி பேர் பெண்கள், பாதி பேர் ஆண்கள். அந்த பாதி பெண்களை பெற்றெடுத்தவர்கள், இந்த ஆண்களை பெற்றெடுத்தவர்கள் இந்த பெண்கள் தான். இந்த பாதி பேர் ஆண்களாக இருந்தாலும் அவர்களை பெற்றெடுத்தவர்கள் இந்த பெண்கள் தான். அப்போ பெண்களுக்கு எவ்வளவு தூரம் அந்த முக்கியத்துவம், இறைநிலை கூட, இந்த இயற்கை கூட பெண்களுக்கு அந்த அதாவது கற்பம், கற்பு, அவங்க அந்த கற்பமாகிறது, அந்த குழந்தை பேர் அவங்களுக்கு ஒரு விசேஷ ஒரு அம்சமாக இயற்கையை இறைவனே அமைத்து கொடுத்துருக்கிறார். அப்போ அந்த மாதிரி அவங்களுக்கு அந்த 10 மாதம் அந்த குழந்தை சுமந்து பெறக்கூடிய அந்த அவ்வளோ அவளுக்கூட என்னென்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த அமைதி, அந்த மனதில் ஒரு 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 தைரியம், இது எல்லாத்தையும் கொடுத்து பெண்களுக்கு எவ்வளவோ கொடுத்துருக்கார்கள் இரையாற்றலுமே. ஆனால் அதை நம்ம மனித இனம் உணராமல் பெண்களை அடிமை போல் நடத்தி கொண்டு தான் இந்த காலம்பூரா வந்திருக்கார்கள். அதையெல்லாம் மகரிஷி அவர்கள் நன்றாக உணர்ந்து பெண்களுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் என்று அவர் அமைத்திருக்கிறார். நீங்கள் இயற்கையோடு ஒப்பிட்டு பார்த்தீர்கள், ஆனால் ஆண்களும் பெண்களும் இணைந்து வாழ்வதுதான் அந்த வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் பார்த்தீர்கள் என்றால் ஒரு குடும்பமாக இருக்கட்டும், வேறு எந்த ஒரு இதாக இருக்கட்டும், அதை நிர்வாகம் பண்ணுறது பெண்களாக தான் இருக்குது. வீட்டுக்குள்ளேருந்து நிர்வாகம் பண்ணி தான் இருக்காது. நீங்கள் வெளியில் எவ்வளவு தான் நீங்கள் தொழில் செய்தாலும், நீங்கள் பலன் சம்பாதித்தார்களும், அதை கடைசியாக அவர் கையாண்டு அதை நல்ல முறையில் செயல்படுத்துவது பெண்கள் தான். அது பெண்களுக்கு நம்ம எல்லா விதமான உரிமையும் கொடுக்க வேண்டும், செய்ய வேண்டும். ஆனால் அப்படி அது மறுக்கப்பட்டிருந்தது. ஆனால் பெண்கள் வீட்டில் இருந்து அவர்கள் நிர்வாகம் பண்ணாலும் இன்று காலப்போக்கு எப்படி ஆகிவிட்டதுனால், அவர் ஆணும் பெண்ணும் தொழில் செய்தால்தான் அந்த குடும்பத்தை நடத்த முடியும் என்கிற ஒரு காலகட்டத்துக்கு நாம் வந்துவிட்டோம். அப்போ அந்த பெண்களுக்கான அவ்வளோ உரிமை கொடுக்க வேண்டிய ஒரு கட்டத்துக்கு நாம் எல்லாம் வந்துட்டோம். அப்போ அப்படியான ஒரு சூழ்நிலை தான் மகரிஷி அவர்கள் இந்த ஆன்மீகத்திலும் பெண்களுக்கு இடம் கொடுத்து, தவமே கூடாது, பெண்களுக்கு தவம் எல்லாம் செய்ய முடியாது, அவர்கள் இந்த மாதிரி இதெல்லாம் வரக்கூடாது என்று வைத்திருந்ததெல்லாம் தகத்தெறிந்து பெண்களையும் இதில் மகரிஷி அவர்கள் இணைத்து, ஆண்களுக்கு என்ன விதமான பயிற்சி கொடுக்கப்படுகிறதோ அவ்வளவும் பெண்களுக்கும் சம உரிமையாக கொடுக்கப்பட்டு, பெண்களுக்கும் தியான முறைகளும் கற்றுக் கொடுத்து, இன்று பார்த்தீர்கள் என்றால் பெண் ஆசிரியர்கள், பெண் பேராசிரியர்களாக நிறைய பேர் எங்கள் மனவளக்கலையில் இருக்கார்கள். பெண்களே சில மன்றங்களை கூட முன்னின்று எல்லாம் நடத்துகிறார்கள். அப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கு உலகத்தில் பெரிய ஆட்சி பொறுப்பை கூட பெண்கள் எடுத்து செய்கிற அளவுக்கு இன்றைக்கி பெண்கள் அவருடைய வளம் உயர்ந்து, அவருடைய மதிப்பு உயர்ந்து, இன்றைக்கு எந்த அளவில் பெண்கள் உயர்ந்திருக்கார்கள். இதுக்கெல்லாம் பெண்களுக்கு அப்போ நம்ம எவ்வளோ மதிப்பு கொடுக்க வேண்டும், ஆண்கள் எவ்வளோ மதிப்பிடணும். இப்போ இந்தியா தமிழ்நாட்டு முறைகளை பார்த்தீர்கள் என்றால், பெண் கல்யாணம் செய்து ஆண்கள் வீட்டுக்கு தான் போக வேண்டும், அதாவது கணவர் வீட்டுக்கு தான் பெண் போக வேண்டும். கணவர் வீட்டுக்கு அவர் போகும்போது அவர் துறவு நிலையில் தான் போகிறார், எல்லாத்தையும் துறந்து போகிறார். என்னென்னு கேட்டிங்களா, அவர் இந்த பிறந்த இடம், அவர் வாழ்ந்த வீடு, சொந்தங்கள், உறவுகள், தாய் தந்தையர், உறவு, அக்கா தங்கச்சி உறவுகள் அவளையும் இழந்து தான் அந்த கணவர் வீட்டுக்கு போகிறாரு. துறவு முறையில் தான் அந்த கணவர் வீட்டுக்கு போயிட்டு புதிய சொந்தங்களோடு இணைந்து உடனடியாகவே அதை அவங்க ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏற்றுக்கொண்டு போகிற பக்குவம் இந்த பெண்களுக்கு தான் இருக்குது. அப்போ அந்த ஆண்களுக்கு அது கிடையாது. போன பிறகு பார்த்தீங்கன்னா முழுமையாகவே அவர் அந்த கணவருக்கு மனைவியாக வந்து அந்த குடும்பத்தில் ஒரு இல்லற அரசியாக வந்து விடுகிறாங்க. அப்படியாப்பட்ட பெண்களுக்கு நாம் ஒரு நாளைக்கு வீட்டுக்கு வந்து போகும் ஒரு விருந்தினருக்கு நம்ம எவ்வளோ மரியாதை கொடுக்குறோம். வந்தவுடன் அவரை உபசரிப்பதும், அவரை வரவேற்பதும் நாம் மரியாதை கொடுக்குறோம். காலம்பூரா நம்மளோட வாழ வந்திருக்க அந்த மனைவியை எப்படி நாம் மதிக்க வேண்டும், அதை விட உயர்வாக மதிக்க வேண்டும். ஆனால் அப்படி மதிக்கிறோமா? இல்லை. ஆனால் அப்படியான காலகட்டங்கள்லாம் இன்று மாறி மகரிஷி அவர்கள் இதெல்லாம் உணர்ந்து பெண்களுக்கான எல்லா உரிமையும் மதிப்பையும் கொடுத்து, மனவளக்கலையில் பார்த்தீர்கள் என்றால் அவருக்கு முதன்மையான இடத்தை கொடுத்து, பெண்களுக்கென்றே ஒரு நாணயம் ஒதுக்கி பெண்ணின் பெருமையை நாங்கள் எல்லாம் பேசுகிற அளவுக்கு அது ஒரு நாளையும் ஒதுக்கி கொடுத்துருக்கிறார்கள். இப்பொழுது இந்த மதங்களை நாம் எடுத்து பார்த்தால் கூட பெண்கள் இந்த மத சம்பந்தமான விஷயங்கள், வழிபாடுகள் இதெல்லாம் 2ஆம் நிலைக்கு தள்ளப்பட்டதுக்கான காரணம் உடல் ரீதியாக இந்த மாதாந்த விஷயங்கள் பற்றியெல்லாம் சொல்லப்படும். ஒரு தியான முறை, ஆன்மீக முறைகளில் எல்லாம் இவைகளெல்லாம் ஒரு தடையாக இல்லையா, அல்லது இவைகளை நாம் ஒரு தடையாக எடுத்துக்கொள்ளாமலே பல வழிகள் மார்க்கங்கள்? அதுக்கு மகரிஷி என்ன சொல்கிறார் என்றால், இதெல்லாம் இயற்கையாக நடக்கிற ஒவ்வொரு விஷயங்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 12 வயது 13 வயது வந்தவுடன் பெண் பிள்ளைகள் பூப்படைவதும், ஆண்கள் 14 வயது பிறகு அவர்கள் வயது முதிர்ந்தவர்களாக மீசையெல்லாம் முளைத்து அவர்களும்
அதை மறு அதாவது குழந்தை பருவத்திலேருந்து ஆண்மையான பருவத்துக்கு மாறுவதும் இதெல்லாம் இயற்கை. அப்போ இந்த இயற்கையாக நடக்கிற விஷயங்கள் அது இறைவனாலே படைக்கப்பட்டது. அப்போ இறைவனாலே படைக்கப்பட்ட அந்த இயற்கையான விஷயங்களை நம்ம எப்படி ஒதுக்க முடியும்? நம்ம எப்படி ஒதுக்கி வைக்க முடியும்? சரி, அதுக்காக வேண்டிய அவளுக்கு அவள் உடலுக்கு ஏற்ற மாதிரி உடலில் ஒரு சுவையின குறைவு, அந்த குறிப்பிட்ட நாள்கள் 2-3 நாளைக்கு அந்த சுவையின குறைவு அந்த மாதிரி இருக்கும்போது வேணால் அவங்கள அதிலிருந்து தவிர்த்து கொள்ளலாம்னு சொல்லியிருக்காரு. அந்த நேரம் சில செய்ய வேண்டிய பயிற்சிகளை நீ செய்தார்கள் என்று சொல்லியிருக்கார்கள். மற்றபடி எந்த விதமான தடையும் இல்லை என்றிருக்கிறார் மகரிஷி அவர்கள். இந்த தியான முறையெல்லாம் செய்யலாம் என்று சொல்கிறார். அதை வைத்துக்கொண்டு பெண் இனத்தையே ஒதுக்கி இல்லை, அப்படி பெண் இனத்தையே ஒதுக்குறது ஒரு பெரிய ஒரு பாவம். அவர்களுக்கு அப்படி ஒதுக்க முடியாது. ஏன்னு கேட்டால் இன்றைக்கு பெண்கள் இல்லாமல் இந்த உலகம் இல்லை. நீங்கள் ஒரு குடும்பத்தில் கூட எடுத்து பாருங்கள், இப்போ ஒரு வீட்டில் பெண் அமைதி இல்லாட்டி அந்த வீடு ரொம்ப ஒரு 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 போர்க்களமாக தான் இருக்கும். அப்போ ஆண் எவ்வளோ அமைதி இருந்தாலும் முதல்ல பெண் தனது அமைதி இல்லைன்னு சொன்னால் அவங்களால செய்ய முடியாது. ஒன்று இப்போ ஒரு குடும்பம் நடத்துறதுக்கு முதல்ல வந்து பொருளாதாரம் முக்கியம், அடுத்து ஒரு குடும்ப அமைப்பு முக்கியம், அடுத்து வந்து ஒரு பெண்ணின் அமைதி. பெண் வந்து சரியான முறையில் அந்த வீட்டில் இருக்கணும், பெண்ணுக்குள்ள உரிமையெல்லாம் கொடுத்துருக்கணும், பெண்ணை சரியாக நடத்த முறையில் நம்ம நடத்தினா தான் அந்த குடும்பத்தில் அமைதி ஏற்படும். ஒரு பெண்ணை அமைதியாக வச்சிருக்க முடியலன்னு சொன்னால் குடும்ப அமைதி இருக்காது. நீங்கள் வேலைக்கு போயிட்டு வர்றீங்க, வீட்டில் வந்தோடனே வாங்கன்னு கூப்பிட்டு உங்களை வரவேற்று உங்களுக்கு ஒரு டீயோ ஒரு தண்ணியோ கொடுக்குறதுக்கு இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அன்றைக்கு நாளே ஒரு நல்லா எவ்வளோதான் வேலை செஞ்சுட்டு வந்தாலும் வீட்டில் வந்த பிறகு அந்த மாதிரியான ஒரு வரவேற்போ அந்த மாதிரியான ஒரு உபசரிப்பு இல்லாட்டி உங்களுக்கு மனமே உடைஞ்சு போயிடும். அப்போ அவங்கள அப்படியே உபசரிக்க வேண்டும், உங்களை பார்க்க வேணும்னா நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்? நம்ம மாதிரி இருக்க வேண்டும். நம்ம மாதிரி பெண்களுக்கான அந்த உரிமையை கொடுத்து அந்த அவங்களுக்குள்ள சுதந்திரத்தை கொடுத்து அவர்கள் நல்ல முறையில் அதை வழிநடத்தக்கூடிய அந்த வாய்ப்பு இருந்தால் தான் நம்மளே அவங்கள ஆதரிப்பார்கள். அப்போ அந்த மாதிரி குடும்பம் ஒற்றுமையாக இருக்க வேண்டால் நம்ம பல காரியங்களை செய்யலாம். நம்ம ஒரு கணவருடைய மிகப்பெரிய இன்றைக்கி முன்னேற்றத்துக்கு காரணமே ஒரு குடும்பம் தான். நாங்கள் வாழ்க்கையில் அதை ஒவ்வொரு நாள் அனுபவிக்கிறோம். அதாவது வீட்டில் உள்ள அவங்களுடைய துணை இல்லாமல் நீங்கள் எந்த உயரத்துக்கும் போக முடியாது. நம்ம இன்றைக்கி உயரத்தில் போயிருக்கவங்க எல்லாத்தையும் பார்த்தா அவங்களுக்கு வீட்டில் ஒரு சப்போர்ட் இல்லாட்டி வர முடியாது. இன்றைக்கி ஆன்மீகமாக இருக்கட்டும், எங்கள் மன்றத்தில் கூட நாங்கள் சில இடங்களில் பார்க்குறோம், கணவர் வந்து முழுமையாக ஆன்மீகத்தில் பங்கு பற்றிடுவார், மனைவி அவங்களாம் வரமாட்டாங்க. அந்த மாதிரியான சூழ்நிலை அவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப சிரமமான இக்கட்டான நிலைமையில தான் வர்றாங்க, நாங்கள் பார்க்குறோம். அப்போ கணவனும் மனைவியாக சேர்ந்து வர்ற வீடுகளில் பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்திலையும் சரி எல்லாத்துலேயும் அவ்வளோ அழகாக வந்து குடும்பமாக வந்து இருந்து எங்களோட பயிற்சி செய்து நல்ல சந்தோஷமாக இருக்காங்க அந்த குடும்பம். நாம் இப்பொழுது இந்த பெண்ணை 2ஆம் பட்சமாக பார்க்கின்ற மனோநிலை சில நேரங்களில் வீட்டில் இருந்து தொடங்கும். ஒரு பெண்ணே அதை தொடங்குவாங்க. வீட்டில் நம்ம ஒரு சாப்பாடு கொடுக்குறதா இருந்தாலும் ஆணுக்கு ஒரு தனியான முக்கியத்துவம், பெண்ணுக்கு வந்து அது அவங்க சாப்பிட்டு முடிஞ்சிடட்டும் அப்படிங்கிற விஷயமெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கும். இதே மாதிரி இப்போ ஒரு வீட்டில் மாமியார் மருமகள் சண்டைங்கிற ஒரு விஷயம் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு விடயம். அங்கே கூட பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பெண்ணால் இன்னொரு பெண்ணுக்கு பிரச்சனை இருக்குங்கிற விஷயம் சொல்லப்படும். அதுக்காக ஆண் மார்க்கம் எல்லாம் பெண்களை மிக தெய்வமாக பார்க்கிறார்கள் என்பதல்ல. இங்கே நான் என்ன சொல்ல விளைகிறேன் என்றால், இந்த பெண்ணை 2ஆம் பட்சமாக பார்க்கிற மனநிலை முதலிலே பெண்களிலிருந்து விடுபட வேண்டும். பெண்களுக்குள் அது இல்லாமல் பெண்களை சமப்பெண்ணாக பார்க்கின்ற ஒரு மனநிலை முதல்ல வளரணும். அதே மாதிரி ஆண்களே பெண்களுக்குள்ளே அது நிகழணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. அதே போல் ஆண்களும் சமத்துவமாக பார்க்கணும். இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு பெண்கள் வந்து மிக ஆழமான இப்போ முந்தைய மாதிரிலாம் கிடையாது. ஆண்கள் போல பெண்கள் வேலைக்கு செல்கிறார்கள். இப்போ அவர்கள் வெளியிலே தொழிலில் ரொம்ப பிஸியான விஷயங்கள், வீட்டிற்குள் முகாமைத்துவம் செய்யணும், குடும்பங்களை பார்க்கணும் என்று பெரிய பொறுப்புகள் எல்லாம் இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரியான பயிற்சிகள் அவர்களுக்கு எந்த அளவு தூரம் உறுதுணையாக இருக்கிறது? உங்களை நாடி இலங்கையில் எத்தனை பேர் வாரான இந்த பயிற்சிகளுக்கு பெண்கள் வருகிறார்கள்? அவர்களுடைய நாட்டம் எத்தாகிறார்கள்? இப்போ எப்படி என்று பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அந்த கூட்டு குடும்பம் அப்படிங்கிற அந்த கட்டுப்பாடெல்லாம் இழந்து எல்லாம் போயிடுச்சு. அதெல்லாம் இப்போ இன்றைக்கி எல்லாம் குடும்பங்கள் பார்த்திங்கன்னா கல்யாணம் முடித்த உடனேயும் கணவன் மனைவி அவங்க வேறையாக போய் இருக்கிற தனி கொடுத்தனம் நடத்துகிற சூழ்நிலை தான் வந்திருக்கு. முந்தைய அந்த காலத்தில் தனி கொடுத்தம் போலன்னா அது ஏதோ தாய் தந்தையை கோவிச்சுக்கிட்டு வீட்டை விட்டு போகிற மாதிரியான சூழ்நிலைலாம் இருந்துச்சு. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் எப்படின்னா தனி கொடுத்தனம் தான் அவங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கைங்கிற மாதிரி போயிடுச்சு. ஏன்னா அவங்க 2 பேரும் தொழில் செய்கிறவங்களா இருக்காங்க, அந்த மாதிரி போயிடுறாங்க. அப்போ இந்த மாதிரி போகிறவங்களில் பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட நிறைய பேர் இப்போ மன்றத்துக்கு வர்றவங்களை பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் அதிகமாக வர்றாங்க. இப்போ ஒவ்வொரு பயிற்சியிலும் பார்த்தீங்கன்னா பயிற்சிக்கு இன்றைக்கி ஒரு 30 பேர் வந்தாங்கன்னு சொன்னால் அதில் பார்த்தீங்கன்னா 20 பேர் பெண்கள் தான் இருக்காங்க, 10 பேர் தான் ஆண்கள் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு தான் ஆர்வம் கூட இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போ மகரிஷி இதை தடுத்திருந்தாருன்னு சொன்னால், பெண்கள் வரக்கூடாது, பெண்களுக்கு ஆன்மீகம் இல்லைன்னு சொன்னால் இந்த இவ்வளோ பெரிய ஒரு ஆன்மீகம் பெண்கள் மத்தியில் இவ்வளோ பெரிய ஒரு தத்துவம் போய் சேர்ந்துருக்காது. ஏன்னா இது வந்து எளிய முறை உடற்பயிற்சி, எளிமையான தத்துவங்கள் மகரிஷியோட தத்துவம் பூராவே. இந்த தத்துவம் வந்து அங்கே பெண்கள் மத்தியில் போய் சேர்றதுக்கு மகரிஷி அவர்கள் வழிவிட்டதுனால இன்றைக்கி எவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பெரிய மேடை பேச்சாளர் இருக்காங்க. நம்ம வீட்டில் கூட நம்ம மனைவிமாரெலாம் பார்த்துக்க ஒரு 4
4 பேர் வந்து வீட்டில் உட்காந்துருந்தாங்கன்னா டீ எல்லாம் போட்டு நம்ம கையில் தான் கொடுப்பாங்க, கொண்டு போய் அவங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க அந்த முன்னுக்கு வர்றதுக்கான கூச்சம் அந்த மாதிரியான சூழ்நிலை தான் அந்த காலம்லாம் இருந்துச்சு. அப்போ நாங்கள் தான் அந்த டீயை வாங்கிட்டு போயிட்டு இன்றைக்கு எப்படி இருக்காங்கன்னு சொன்னால் இன்றைக்கி மேடையில் பேசுகிறாங்க, இன்றைக்கி மேடை பேச்சாளராக இருக்காங்க. இன்றைக்கி பெண்கள் எத்தனையோ பேர் வந்து மேடை பேச்சாளராக இருக்காங்க. வெகு விரைவில் எங்கள் மனவளக்கலையில் கூட இப்போ உங்கள் நிகழ்ச்சியில் கூட இந்த ரசவாதம், இந்த இயற்கைக்கு ஒரு அழைப்பதில் கூட பெண்கள் வந்து பேசுகிறதுக்கு இருக்காங்க. அப்போ அந்தளவுக்கு இன்றைக்கி முன்னுக்கு வந்திருக்காங்கன்னு சொன்னால் மகரிஷி கொடுத்த வாய்ப்பு தான். அவங்களுக்கு எவ்வளோ படிக்காதவங்க இருந்தாலும் சரி, இன்றைக்கி அதாவது இந்தியாவில் தமிழ்நாட்டில் போய் பார்த்தீங்கன்னா பட்டி தொட்டி எங்கே சந்து போதெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஊர்லேயும் ஒரு கிராமம் பட்டினமாக இருக்கட்டும் பெரிய நகரங்களுக்கு கூட எங்கள் மனவளக்கலை வந்து ரொம்ப வியாபித்து பறந்துருக்கு. அப்போ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெண்கள் நிறைய இருக்காங்க. இப்போ அங்கே ஒரு பையனுக்கு ஒரு பெண் பார்க்கணுன்னா கூட பத்திரிகைகள் விளம்பரமே கொடுக்குறாங்க, இந்த பெண் வந்து மனவளக்கலையை சேர்ந்தவராக இருக்க வேண்டும். பெண் வீட்டார் கொடுக்குறாங்க, மாப்பிள்ளை பார்க்குறாருன்னா மணமகன் வந்து மனவளக்கலையை சேர்ந்தவராக இருக்க வேண்டும். என்னன்னு கேட்டிங்கன்னா படிப்பறிவு இல்லாதவங்க கூட சாதாரண விவசாயம் பண்ணுற பெண்கள் கூட வந்து மனவளக்கலையில் இணைந்து இன்றைக்கு பெரிய பிரபஞ்சத்தை பொறுத்தவரை தத்துவத்தை பேசுகிறாங்க. அப்போ அந்தளவுக்கு அவங்களுக்கெல்லாம் அறிவு இருக்குது. எல்லா மகரிஷி என்ன சொல்கிறாரு, யாருமே அறிவில்லாத மக்களே கிடையாது. எல்லாத்துக்கும் அறிவு, இறைவனோட அறிவு எல்லா மக்களுக்கும் எல்லா இடத்துலையும் இருக்குது. அந்த அறிவை வெளியே கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இல்லாமல் இருந்துச்சு. அது நான் ஒவ்வொரு நேரம் எங்கள் மன்றத்துக்கு நாங்கள் சொல்லுவோம், பேச விட்டு பார்த்தோம்னா எங்களுக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்கும். பெண்கள் அவ்வளோ அழகாக பேசுகிறாங்க, பெண்கள் உணர்ந்து பேசுகிறாங்க. நாங்கள் கூட சில விஷயங்களை அவசரப்பட்டு பேசி விடுவோம், பெண்கள்லாம் ரொம்ப உணர்வாகவும் உணர்ச்சி வசமாகவும் பேசுகிறாங்க. அந்த மாதிரியான பெண்களுக்கு இந்த ஆன்மீகம் வந்து மிக மிக உறுதுணையாக இருக்கிறது தான் நான் சொல்ல வேண்டும். நிச்சயமாக பெண்களுக்கான முக்கியத்துவம் இப்பொழுது அதிகமாக வளர்ந்து வருகின்ற நிலையில் ஆன்மீக ரீதியாக கூட அவர்களுக்கான பயிற்சிகள் மிக பெரும் பிரயோசனமாக இருக்கிறது. அதே போலவே இன்றைய நிகழ்ச்சியிலும் கூட அது தொடர்பான ஒரு தெளிவுபடுத்தலை செய்தமைக்காக உங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க. ரஜினிகாந்த் நடித்த பாபா திரைப்படத்தில் ஒரு முக்கியமான ஒரு காட்சி. அந்த காட்சியில் மகா அவதார் பாபாஜியை ரஜினிகாந்த், சாதாரண ஒரு பாபா ரஜினிகாந்த் போய் சந்திப்பார். சந்திக்கிற போது நீங்கள் கடவுளா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்பார். நான் கடவுள் என்பதை என் மனம் உணர்ந்திருக்கிறது, நீ கடவுள் என்பதை உன் மனம் உணரவில்லை என்று மகா அவதார் பதில் சொல்வார். சொல்கிற போது ஏன் நான் உணரலை அப்படின்னு ரஜினிகாந்த் கேட்பார். அதற்கு அவர் சொல்கிற பதில் என்னென்னா, ஆசையும் பயமும் உனக்குள் அதிகமாக இருக்கிற போது நீ யார் என்பதை நீ உணர்ந்து கொள்ள மாட்டாய் அப்படின்னு சொல்லுவார். எனக்கு ஆசை கிடையாது, எனக்கு பயம் கிடையாது என்று அவர் பதிலளிப்பார் சாதாரண ரஜினிகாந்த். அந்த சமயத்தில் மிகப்பெரிய பாம்புகள், ராட்சத பாம்புகள் வரும், அவர் பயப்படுவார். அதே மாதிரி அழகான கன்னி பெண்கள் வருகிற போது ஆசைப்படுவார். இந்த 2 உணர்ச்சியையும் நீ கட்டுப்படுத்துகிற போது தான் நீ யார் என்பதை நீ உணர்ந்து கொள்வாய் என்பதாக அந்த திரைப்படத்தில் மகா அவதார் பதில் சொல்வார். இது ரொம்ப முக்கியமான ஒரு காட்சி. ஆசை பயம் குறித்தான புரிதல் நமக்கு மிக மிக அவசியம். அதில் இந்த திரைப்படத்தினுடைய காட்சி மிக பெரும் கருத்துக்களை பொதிந்ததாக இருக்கிறது. அதனை நாம் புரிந்து கொள்வதும் மிக அவசியமான ஒன்று. ரசவாதம் நிகழ்ச்சியில் அடுத்த அம்சம் மனமெனும் மகாசக்தி. ஓம் சாந்தி. தியானம் செய்வதற்கு அமைதியாக ஓரிடத்தில் அமர்ந்திருங்கள். இப்பொழுது நான் கூறப்போகும் எண்ணங்களை உங்கள் மனதிலும் எண்ணிக்கொள்ளுங்கள். நெற்றியின் இருபுருவ மத்தியில் வசிக்கின்ற சின்னஞ்சிறிய புள்ளி வடிவமான ஆத்மாவாகிய நான் சூரியன், சந்திரன் அனைத்தையும் கடந்து மேல் நோக்கி பறந்து செல்கின்றேன். அங்கே பரந்தாமம் என்று கூறக்கூடிய இடத்தில் என் தந்தையாகிய சிவனும் சின்னஞ்சிறிய ஜோதி வடிவமாக இருக்கின்றார். அவரிடமிருந்து அன்பு, அமைதி, சந்தோஷம், கருணை, தூய்மை போன்ற சக்திகளை பெற்று நானும் நிறைவடைந்து இந்த உலகில் வாழ்கின்ற அனைத்து ஆத்மாக்களுக்கும் தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது நான் நல்ல சக்திசாலியாக மாறுவதனை புரிந்து கொள்கின்றேன். இந்த நேரத்தில் எனக்குள் பலவிதமான புரிந்துணர்வுகள் ஏற்படுகின்றன. இந்த உலகத்தையும் உலகில் வாழ்கின்ற அனைத்து ஆத்மாக்களையும் பார்க்கின்றேன். அவர்கள் அனைவரும் எல்லையற்ற நாடகத்தின் நடிகர்களாக தங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும் பாகங்களை நடித்த வண்ணம் இருக்கின்றார்கள். ஒரு தொலைக்காட்சியிலே ஒரு நாடகத்தை பார்க்கின்ற பொழுது அந்த நாடகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும் காட்சிக்கேற்ப அவர்கள் பாகங்களை நடித்து கொண்டிருப்பார்கள். அந்த பாகம்
முடிவடைந்ததும் அவர்கள் அது வெறுமனே நாடகம் என்பதனை உணர்ந்து சந்தோஷமாக வீடு திரும்பிச் செல்வார்கள். அதே போலவே இந்த எல்லையற்ற நாடகத்திலும் ஒவ்வொருவருக்கு தனிப்பட்ட பாத்திரம் வழங்கப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொருவரது பாகமும் வித்தியாசமானது. ஒருவரின் பாகத்தை இன்னொருவர் நடிக்க முடியாது. அந்த ஒரு ஆழமான ரகசியம் எமக்குள் நல்ல புரிந்துணர்வினை ஏற்படுத்தினால் எம் வாழ்க்கையில் ஏற்படும் நன்மையோ தீமையோ எதுவுமே எம்மை பாதிக்காது. ஆனால் இந்த உலகில் வாழ்கின்ற ஆத்மாக்களை நான் ஒரு கணம் உற்று பார்க்கின்றேன். அவர்களுக்கு சின்னஞ்சிறிய பிரச்சனைகள், கவலைகள், துன்பங்கள் ஏற்படுகின்ற பொழுது அவர்கள் அதிலே மூழ்கி போய் கவலை அடைகின்றார்கள். அதன் காரணம் அவர்கள் எதனையோ எதிர்பார்க்கின்றார்கள். தாம் நடிப்பது அந்த நேரத்தில் அவர்களுக்கு திருப்தியாக இருக்காவிட்டால் அவர்களுக்கு கவலை அளிக்கின்றது. ஆகவே எதனையும் நாம் ஏற்றுக்கொள்ளும் தன்மை இருக்க வேண்டும். அனைவரும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. எமது விரல்கள் 5 ஒரே மாதிரி இருப்பதில்லை. ஆகவே அனைத்து நடிகர்களும் வெவ்வேறான பாகங்களை வெவ்வேறான விதத்தில் நடித்து கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு கணமும் காட்சிகள் மாறிய வண்ணமே இருக்கின்றன. இப்பொழுது திருப்தியாக சந்தோஷமாக வாழ்கின்ற ஒருவர் மறுகணம் இன்னுமொரு காட்சி வருகின்ற பொழுது, அதாவது அவர்களின் குடும்பத்தில் ஒருவருக்கு துயரமோ இழப்போ அல்லது பொருள் நஷ்டமோ ஏற்படுகின்ற பொழுது அவர்களின் சந்தோஷம் காணாமல் போகின்றது, கவலை அடைகின்றார்கள். ஆகவே அவை அனைத்தும் கடந்து போகக்கூடியது, இவை என்றும் நிரந்தரம் அல்ல என்ற விழிப்புணர்வு எமக்கு ஏற்படுமாக இருந்தால் நாம் என்றும் அமைதியாக, அன்பாக, சந்தோஷமாக வாழ முடியும். அது மட்டுமின்றி எம் சகோதர ஆத்மாக்களே அவர்கள் என்று அவர்களது பாகத்தை ஏற்று நானும் சந்தோஷமாக இருந்து அவர்களும் தங்களது பாகத்தை வெற்றிகரமாக நடித்து வாழ்ந்து முடிப்பதற்கு உதவி செய்ய முடியும். இந்த ஒரு எல்லையற்ற புரிந்துணர்வை நான் இப்பொழுது எனக்குள் முழுமையாக ஏற்றுக்கொள்கின்றேன். ஓம் சாந்தி. மனமெனும் மகாசக்தி என்கின்ற பகுதியிலே இன்றும் நாங்கள் பிரம்மகுமாரிஸ் ராஜயோகா நிலையத்தை சார்ந்த லேகா பாலசுப்ரமணியம் அவர்களை சந்திக்க இருக்கின்றோம். வணக்கம். ஆமாம், கடந்த நிகழ்ச்சியிலே நாங்கள் இந்த கர்ம தத்துவம் தொடர்பான ஒரு அறிமுகத்தை நாங்கள் கொடுத்திருந்தோம். இன்று மேலதிகமான விஷயங்களை பேசலாம் அப்படின்னு இருக்கிறோம். குறிப்பாக இந்த அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் அப்படின்னு சொல்வார்கள். இந்த கர்ம தத்துவத்தின் படியும் கூட நீங்கள் சொல்கின்ற விடயத்தை பார்க்கிற போது சில பேருக்கு சில விஷயங்களுக்கான வினையை உடனே அனுபவிக்கக்கூடியதாக இருக்கும். சில பேருக்கு அது முற்புறவியினுடைய விளைவாக கூட இருக்க முடியும் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. எனவே அரசன் அன்று கொள்வதைப் போலவும் தெய்வம் நின்று கொள்வதைப் போலவும் இந்த விளைவுகள் என்பது குறிப்பிட்ட காலத்திற்கும் வரக்கூடியதாக இருக்கிறது, நீண்ட காலத்திற்கும் வரக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்கிறீர்கள். இதை எப்படி அறிவுபூர்வமாக ஒத்துக்கொள்வது என்பதான ஒரு கேள்வி இருக்கிறது. பல பேரும் இதை எப்படி நாம் ஏற்றுக்கொள்வது, எனக்கு நடக்கின்ற ஒரு விஷயம் எப்போவோ நான் செய்த ஒரு விடயம் தான் என்பதை எப்படி ஏற்றுக்கொள்வது என்றெல்லாம் ஒரு கேள்வி மனதுக்குள் இருக்கும். அதற்கு உங்கள் பதில் என்னவாகிறது? அதாவது நீங்கள் இந்த தெய்வம் நின்று கொள்ள மண்டதை முதல்லான்னு சொல்ல பார்க்குறேன்னு சொன்னால், இப்போ கடவுள் எல்லாருக்கும் தாயாகவும் தந்தையாகவும் இருக்கிறார். அப்போ ஒரு அம்மாவோ ஒரு அப்பாவோ தன்னுடைய குழந்தை கஷ்டப்படுறதை விரும்ப மாட்டாங்க. இப்போ நிச்சயமாக கடவுள் துன்பத்தை கொடுக்க மாட்டார். இப்போ கடவுள் துன்பத்தை கொடுக்க மாட்டாருன்னு சொல்லும் பொழுது அப்போ நடக்கிறதுனுடைய விளைவு எப்படி வந்தது? இப்போ இன்னொருத்தரும் காரணம் இல்லை, கடவுளும் செய்ய மாட்டார். ஏன்னு சொன்னால் அவர் அன்பு கடல், அமைதி கடல். அப்போ எங்களுடைய ஒரு பெற்றோர் எப்படியோ பிள்ளைக்கு துன்பம் வர்றதை விரும்ப மாட்டாங்க. அதே மாதிரி தான் இறைவனும் தன்னுடைய குழந்தைகள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் தான் விரும்புகிறார். அப்போ அதனால் நிச்சயமாக அவர் செய்ய மாட்டார். அப்போ நாங்கள் ஒவ்வொருத்தரும் செய்கிறதுனுடைய விளைவை இதில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஏன்னு சொன்னால்
அதால தான் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அதாவது வித்தியாசமாக பிள்ளைகள் பிறக்கிறது. அப்போ இதுக்கெல்லாம் ஒரு ரகசியம் இருக்க வேணும் தானே. ஒரு ரகசியத்தின் அடிப்படையில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அதனுடைய விளைப்பை நான் ஒரு கதை உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இது மாதிரி இன்னும் பல கதைகளை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம், படிச்சிருக்கிறோம். அறிவுபூர்வமாக பார்க்கும் பொழுதும் கூட இப்போ ஒரே இடத்துல இருக்கிற ஆக்கள் இப்படி இருந்தால் அப்போ கடவுள் தண்டி காட்டின்னு நடக்குது. அது நாங்கள் கேட்க, அந்த கேள்வியை நாங்கள் கேட்கத்தானே வேணும். இப்போ நான் நேற்றைக்கு புண்ணியம் பண்ணியிருந்தேன், ஆனால் எனக்கு அதனுடைய பலன் வரலையே. அப்போ யார் அதுக்கு காரணம்? இடையில வந்தவங்க தடுத்தாங்களா? கடவுள் தடுத்தாரா? இல்லையே, நிச்சயமாக முடியாது. அப்போ நான் செய்ததனுடைய பலன் தான் எனக்கு வர வேணும். அப்போ இந்த உண்மையை நாங்கள் விளங்கி கொள்ளுறது, ஆனால் அதில் நிறைய விஷயங்கள் தடுக்கிறதுன்னு சொல்லும் பொழுது இப்போ எனக்கு அதனுடைய விளைவை நான் உடனடியாக பார்க்க முடியாதுன்னு சொல்லியிருந்தேன். இப்போ நான் துன்பத்தை கொடுக்கும் பொழுது எனக்கு துன்பம் வரும். ஆனால் நான் உங்களுக்கு ஏசித்தான் துன்பம் கொடுத்துருந்தேன்டா, நிச்சயமாக ஏசித்தான் துன்பம் வந்திருக்க வேண்டும் கிடையாது. ஏதோ ஒரு வகையில் அது எனக்கு வரும். அப்போ அது ரொம்பவும் ஆழமான ஒரு விடயம். சிலருக்கு விளங்காது. இப்போ அவர் நினைப்பார் நான் நேற்று 1 மாதமாக புண்ணியம் தான் செய்திருந்தேன், தான தர்மம் எல்லாம் பண்ணியிருந்தேன், ஆனால் ஏன் எனக்கு அடுத்த மாதமே அந்த பிரச்சனை தீரலைன்னு சொல்லி. ஆனால் அது என்னென்னு சொன்னால், அந்த புண்ணிய கணக்கு அவருக்கு எவ்வளவு இருந்தாலும் கூட பழைய ஆழமான விஷயங்கள் இருக்குது. இப்போ இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் கேட்டதுக்கு கேள்விக்கு இன்னும் தெளிவாக விளங்கப்படுத்துகிறேன்டா. இன்னும் ஒரு சின்ன கதையை நான் இதில் சொல்ல பார்க்குறேன். ஒரு கிராமத்தில் ஒரு பையன் இருந்தார். அந்த பையன் பிறப்பில் இருந்தே தகப்பன் இழந்துட்டார். தாயும் நாளாந்தம் கூலி வேலை செய்து பக்கத்து வீட்டில் அல்லது அப்படி இடங்களுக்கு போய் தான் வேலை செய்து அவரை காப்பாற்றி கொண்டு வந்தார். ஒரு நாள் அந்த கட்டிட வேலை மாதிரி இடத்துக்கு அவர் செல்லும் பொழுது நடந்ததுன்னு சொன்னால், அவர் விளையாட்டுத்தனமாக ரோட்டை க்ராஸ் பண்ணி உடைக்க தாய் பின்னால் போய் அடிபட்டு ஆக்சிடெண்ட்டில் செத்து போயிட்டார். அப்போ அண்டையில் அவர் என்னவாகிறார்? அனாதை ஆயிட்டார். அப்போ அனாதை ஆனால் இப்போ அவர் என்ன செய்கிறார்? தன்னுடைய பிழைப்புக்கு எதுவும் தேவைன்னு சொல்லி ஏதாவது வழி தேடணும்னு சொல்லி ஒரு டீ கடைக்காரர்கிட்ட போய் சேர்றார். அங்கே போனால் அவர் காலையிலேருந்து மழை எடுத்துட்டுவார். இப்போ அவர் யோசித்து பார்க்குறாரு, பிறப்பிலேருந்து அப்பா இல்லை, அனாதை. வேலைக்கு போனால் அதுவும் இதே பிரச்சனை. அப்போ பிறந்த உடனே இதெல்லாம் செஞ்சாரா? இந்த கேள்வி ஒன்று இருக்குது. அப்போ இந்த மாதிரி அவர் கவலைப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு ஒரு கதையில் சொல்லுவாங்க, கடவுள் காட்சி கொடுத்தார். காட்சி கொடுத்து சொல்லுவார் என்ன சொன்னால், அவர் போன பிறப்பில் அரசனாக இருந்தாராம். அரசனாக இருக்கும் பொழுது அவர் என்ன செய்திருக்காரு? சரியான குருவலான, அதாவது கொடுமையான, ரொம்ப தீங்கு கொடுக்குற ஒரு அரசனாக இருந்து என்ன செய்திருக்கிறாருன்னு சொன்னால், தவறான முறையில் சுகபோக வாழ்க்கையில் தன்னுடைய சில பணத்தை செலவழிச்சிருக்காரு. மற்றது வீணான வகையில் எல்லாத்தையும் செய்தது மட்டும் இல்லாமல் கொடுமைப்படுத்தியிருக்காரு. போதாத குறைக்கு அவருடைய அண்ணனை சிறையில் போட்டுவிட்டு, அந்த பதவி ஆசையில் அந்த அண்ணனை சிறையில் போட்டுட்டு தான் அதை அடைஞ்சிருக்கிறார். அப்போ இந்த பிறவியில் அவருக்கு என்ன நடக்குது சொன்னால், அப்போ நிறைய பேர் சிறைக்கு கைதியெல்லாம் அனுப்பிட்டார். என்னென்னா தனக்கு எதிராக நடந்தாங்க அந்த ஒரு காரணத்துக்காக. இது எல்லாம் சரியான முறையில் செய்யப்படாத ஒரு செயல். அந்த செயலுடைய விளைவாக தான் இப்போ அவர் தொடர்ந்து இந்த கதையில் இன்னுமே மேலதிகமாக நாங்கள் சேர்க்க பார்க்கும் பொழுது அவர் இது திட்டுதலோட மட்டும் முடியலை, தனியாக தான் கடை செய்யும் பொழுதும் கூட அவருக்கு என்ன நடக்கும்? ஆக்கள் மேலதிகமாக அவரை துஷ்பிரியம் பண்ணுவாங்க, பேசுவாங்க, அந்த இருக்கிற பொருளை எல்லாத்தையும் அபகரித்து கொண்டும் போயிடுவாங்க. அப்போ இப்படி ஒருத்தருக்கு ஒரு வாழ்க்கையில் இது நடக்குதா இருந்தால் எங்கேருந்து வந்தது? இதுதான் விட என்னவென்னு சொன்னால், போன பிறவியில் அவர் நிச்சயமாக செய்தனுடைய பலனைத்தான் அவருக்கு வேறு வழியில் அதுக்கு பலன் கிடைக்கவே முடியாது. வேறு வகையில் நாம் அதுக்கு விரையாய்ச்சித்தம் சேர முடியாது. ஆனால் இதை நாங்கள் விளங்கி கொள்ளும் பொழுது என்ன செய்யணும்னு சொன்னால், இதுதான் இந்த முந்தி நடந்தது, எனக்கு இப்போ நடக்குதுன்றதை விளங்கி கொள்ளும் பொழுது என்ன நடக்குதுன்னு சொன்னால், நாங்கள் இப்போ கடவுள் எனக்கு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி எங்களுக்கு சந்தோஷத்தையும் அமைதியையும் தான் கொடுக்கறதுக்கு காத்து கொண்டிருக்கிறார் இருந்தால், எனது துன்பத்துக்கு காரணமான விடயங்களை நான் அவருக்கு அர்ப்பணிக்கலாம். மற்றது எவ்வளோ தூரம் என்னால் முடியுமோ அவ்வளோ தூரம் நான் என்னுடைய சிந்தனை செயலால் மற்றவர்களுக்கு நல்லது செய்யலாம். மற்ற இறைவனுடைய நினைவு என்னுடைய பழைய கணக்கிலேருந்து என்னை விடுவிக்கும். அப்போ அந்த நீண்ட காலத்துலேருந்து நான் டக்கண்டு முடிக்க வேணும்னு சொன்னால், அந்த கணக்கை முடிக்க வேணும்னு சொன்னால் என்ன செய்யணும்னு சொன்னால், கடவுளுடைய நினைவை அதிகரிக்க வேண்டும். கடவுளுடைய நினைவின் மூலம் நான் ஒரு சாதாரணமான செயலை செய்தாலும் கூட அது புண்ணியத்தில் தான் சேருது. அப்போ அப்படி சேரும் பொழுது என்ன நடக்கும்? என்னுடைய சந்தோஷம் அதிகரிக்கும், நிம்மதி அதிகரிக்கும். அப்போ பாவக்கணக்கிலேருந்து என்னால் விடுவிக்க முடியும். அப்போ நான் இதே மாதிரியான செயல்பாடுகள், இப்போ சிறுவராக இருந்தால் என்ன, பெற்றோர்களாக இருந்தால் என்ன, அல்லது வேலைத்தளத்தில் இருந்தால் என்ன, இப்போ ஒருத்தர் சாடுறது தான் நிலைமை.
அப்போ அதால் யாருமே வந்து மற்றவர்களை காரணம் காட்டாமல் இந்த கல்வி அறிவை மற்றவர்களுக்கு புகட்ட வேண்டும். அதாவது ஒருவர் செய்கிறதுடைய பலன் நிச்சயமாக அவருக்கு தான் வரும். இயல்பான முறையில் இப்படி இதை வெளிப்படுத்துறதன் மூலம் இதை புரிஞ்சு கொள்வதன் தான் விடுபடலாம். இப்போ இன்னொருத்தர காரணம் காட்டி அல்லது ஒவ்வொருத்தரையும் நாங்கள் இதில் நிலைமைப்படுத்தி நான் தப்பிக்கலாமா? துன்பப்படுறது நான் தானே. இப்போ நான் துன்பத்திலேருந்து விடுவிக்கணும், நான் ஒரு தீர்வை காணணும் தானே. அப்போ அறிவியல் பூர்வமாக நாங்கள் சிந்தித்து பார்க்கும் பொழுது நிச்சயமாக அதுக்கு ஒரு வழி இருக்கத்தானே வேணும். அப்போ நிச்சயமாக அதுக்குரிய காரணத்தை நான் விளங்கி கொண்டேன்னு சொன்னால் அது எனக்கு ஏதோ ஒரு வகையில் வருகின்ற ஒரு விஷயம்ன்றதை நான் விளங்கி கொண்டேன்னு சொன்னால் எனக்கு ஒரு வலி வரும்பொழுது நான் என்ன செய்யணும்? மருந்து எடுக்கணும், டாக்டர்கிட்ட நான் மருந்து எடுக்கணும். இப்போ எனக்கு வலி வருது என்ன காரணத்தால்? இவரும் நிச்சயமாக எனக்கு மருந்து கொடுக்க முடியாது. இப்போ நான் விளங்கி கொள்ளணும் இந்த வலி என்னால் உருவாக்கப்பட்டது, வேறு யாரும் அதுக்கு காரணம் இல்லை என்று நான் உருவாக நினைக்கும் பொழுது தான் என்னால் அதுக்கு சரியான மருந்து வந்து தேட முடியும். அப்படி தேடினா தான் என்னால் அதிலிருந்து விடுதலையாக முடியும். இல்லாட்டி விடுதலையாகவே முடியாது. தொடர்ந்து இந்த சங்கிலி மாதிரி போய்கிட்டே இருக்கும். இப்பொழுது இந்த ஒரு சுய விமர்சனம் செய்வதற்கு கூட இந்த கர்ம தத்துவம் துணையாக இருப்பதாகவே தோன்றுகிறது. இப்பொழுது எந்த ஒரு காரியம் செய்தாலும் இந்த விளைவுக்கும் இந்த காரணத்துக்கும் நான் தான் பொறுப்பு என்று ஒருவரும் யோசிக்கிற போதும் தன்னை திருத்திக் கொள்வதற்கும் தன்னிலே சரிப்பிழை காண்பதற்கும் முனைந்து விடுவார்கள். நல்லதொரு விஷயம்தான் இது. விஞ்ஞானம் கூட சொல்கிறது, ஒரு சுண்டு விரல் அசைவை கூட இந்த பிரபஞ்சத்தில் பார்க்க முடியும், அதற்கான ஒரு எதிர் விளைவு இருக்குது அப்படின்னு சொல்லி. சில நேரங்களில் பார்த்தோமாக இருந்தால் சில பேர் தப்பு பறிந்தவர்கள் அல்லது கொத்தாக கொலை செய்தவர்களுக்கு கூட சட்ட ரீதியாக ஒரு தண்டனை பெற்று கொடுக்க முடியாவிட்டால் இவர்களுக்கெல்லாம் என்ன தீர்வு, ஆண்டவன் இதுக்கு ஒரு தீர்வு கொடுக்குறலையா அப்படின்னு நிறைய பேர் சொல்வார்கள். இந்த கர்ம தத்துவத்தை நாம் சரியாக புரிந்து கொள்கிற போதும் இப்படியானவர்களுக்கான ஒரு தண்டனை அவர்களுக்கு நிச்சயமாக இந்த உலகிலேயோ அது வேறொரு சந்தர்ப்பங்களிலோ அவர் கிடைக்கும் என்பது ஒரு வகையான ஆறுதலாக இருந்தாலும் நல்லது செய்ய வேண்டும் என்பதான ஒரு மறைமுக தூண்டலை தான் இந்த கர்ம தத்துவம் கொடுக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். எனவே இதை எல்லா வகையிலும் யோசித்து பார்க்கிற போதும் இந்த கர்ம தத்துவம் என்பது கூட ஒரு நல்லதை செய்வதற்கும் நல்லபடியே வாழ வேண்டும் என்பதற்கும் ஒரு மறைமுக தூண்டலாகவே இருக்கிறது. அறிவு ரீதியாக அதனை விளக்குவதை விட அதை நாங்கள் ஆத்மார்த்தமாக புரிந்து கொண்டு நடப்பது ஒரு ஆன்மீகத்திற்கும் வழிகாட்டும் என்று கூட நம்மால் யோசிக்கக்கூடியதாகத்தான் இருக்கின்றது. இருந்தபோதும் கூட சில பேர் தர்க்க ரீதியாக சில விடயங்களை இதிலே பார்க்கின்ற போது இது எல்லாவற்றிற்கும் நீங்கள் விதிதான் காரணம் என்று சொல்கிறீர்கள் அல்லது கர்ம வினை தான் காரணம் என்பதை எப்படி ஏற்றுக்கொள்வது என்பதான அறிவார்ந்த ரீதியாக யோசித்து பல கேள்விகள் முன்வைக்கப்படுவதையும் பார்க்கிறோம். எனவே இந்த கர்ம தத்துவத்தை நம்ம ரொம்ப எளிமைப்படுத்தி சொல்வது சரியோ என்று எனக்கு தோன்றுகிறது. நீங்கள் இதை எப்படி பார்க்கிறீர்கள்? இது யார் தர்க்க ரீதியாக பேசி இது சரியா அல்லது கர்ம தத்துவம் என்பது ஒன்று இருக்கிறதா என்பதான ஆர்கியூமெண்ட்டுகள் ரொம்ப அவசியமாக இருக்கிறதா அல்லது இயல்பாக இதை எப்படி புரிந்து கொள்கிறது இந்த விஷயம்? இயல்பாக கூட இப்போ எந்த ஒரு பொருளும் சாதாரணமாக பாருங்கள், இயற்கையில் நாங்கள் பார்த்தோம்னா கூட இயற்கையில் எல்லாருமே கடற்கரைக்கு போகிறாங்க. கடலால் ஏதோ ஒரு வகையில் இயற்கையிலேருந்து சந்தோஷத்தை நாங்கள் போகிறோம். ஒரு வீட்டில் கூட ஒருத்தர் உழைக்கிறாருன்னு வச்சுக்கொள்ளுங்க, உழைச்சா தானே பணம் வருது. அப்போ ஏதோ ஒரு வகையில் வந்தால் தான் அதை இன்னொரு ஆளால் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ எங்கேருந்து வருது? ஒவ்வொருத்தரும் அதை நினைக்கத்தானே வேணும். நாமளும் எதுவும் செய்தால் தான் நமக்கு கிடைக்கும். எங்கே ஒரு மூலத்திலேருந்து நாங்கள் தொடர்ந்து எடுத்துக்கொண்டு வந்தோம், அந்த மூலம் இல்லாமல் போயிட்டால் என்ன நடக்கும்? இப்போ அந்த வகையில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் சின்ன பிள்ளைகளுக்கு கூட நாங்கள் நல்ல பழக்க வழக்கம் என்பது அத்திவாரம். நல்ல பழக்க வழக்கத்தில் ஒருவர் வந்து நல்ல பழக்க வழக்கத்தை கொண்டிருந்தால் மட்டும்தான் அவரால் ஒரு சிறந்த கல்விமானாக இருந்தாலும் அதுக்கு ஒரு மரியாதை இருக்குது. இப்போ ஒருத்தர் வந்து சந்தோஷத்தை கொடுத்தா மட்டும்தான் அவருக்கு சந்தோஷத்தை கிடைக்குது. எப்படி சூரியன் வந்து எதையுமே எதிர்பார்க்காம கொடுத்து கொண்டு இருக்குதோ அது மாதிரி ஒவ்வொரு மனிதனும் அடிப்படையாக இது சூரியன் எங்களுக்கு கற்றுக் கொடுக்குற பாடம். அதே மாதிரி இயற்கை வந்து எங்களுக்கு கற்றுக் கொடுக்குற பாடம். இதுக்கு தத்துவமோ அல்லது அறிவோ தேவையில்லை. முன்னோர்கள் கூட எங்களுக்கு சொல்லி வச்சுருக்கேன், ஏற்கனவே சொல்லியிருந்தேன், முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும். இப்போ அவங்க தெரியாமல் இதெல்லாம் சொல்லி இதெல்லாம் நாங்கள் விளங்கி கொள்ளும் பொழுது என்ன செய்ய மாட்டேன், ஏதாவது நான் எடுக்கும் பொழுது தான் நினைக்க வேணும் இதுக்கு நான் என்ன செய்கிறேன். இப்போ எல்லாருக்குமே இந்த ஒரு பயிற்சியை நாங்கள் படிப்பிச்சோம்னு சொன்னால், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கேயாவது போனால் பொதுவாக உலகத்தில் மக்கள் இந்த வெளிநாடுகள் அல்லது அபிவிருத்தி அடைஞ்ச நாடுகளை நீங்கள் பார்க்கும் பொழுதும் கூட இயல்பான முறையிலேயே அவங்க எல்லாத்தையுமே செய்வாங்க, எதையுமே எடுக்க மாட்டாங்க. டாய்லெட்டுக்கு சும்மா போனாங்கன்னா நல்லா நீட்டாக இருக்க மாட்டாலும் கூட என்ன செய்வாங்க, பணம் போட்டு தான் போவாங்க. ஏர்போர்ட்டுக்கு போனாங்கன்னு சொன்னால் இப்போ யாராவது அவங்களுக்கு டிக்கெட் வாங்குறாங்களே அது செய்துதான். அதாவது நேர்மை அவங்களுடைய இதயபூர்வமாக செய்யப்படுது. அந்த விழுமியம் அல்லது நல்ல பழக்கம் என்பது ஒருத்தருக்கு நாங்கள் படிப்பிக்கக்கூடாது, அவங்களாம் நினைக்கணும். இப்போ
நான் இப்போ அதுக்குத்தான் உதாரணங்களை முன்னுதாரணமாக வச்சுருக்காங்க. மகாத்மா காந்தி வச்சாங்க, இப்படி நல்ல நிறைய அன்னை தெரேசாவை வச்சாங்க, நிறைய பேரை வச்சுருக்காங்க. இதெல்லாம் என்னத்துக்கு வச்சுருக்காங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு பார்க்குறதுக்கு, பின்பற்றுறதுக்கு. அதே மாதிரி சூரியன் இருக்குது கொடுக்குதுன்னு நான் சொன்ன மாதிரி இயற்கையில் நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு படிக்கிறதுக்கு இருக்குது. இதெல்லாம் நாங்கள் சற்று சிந்திச்சு பார்த்தோம்னா எங்கேருந்து வருது, எங்கேயோ ஒரு மூலத்திலேருந்து வரணுமே. அப்போ மூலமாக நான் நினச்சேன்னு சொன்னேன், நான் கொடுக்கறதுக்குரிய பலனை நான் அனுபவம் செய்கிற மாதிரி நான் இன்னும் மற்றவர்களுக்கும் கொடுக்கறதுக்கு நான் வர வேணும். இப்போ எனக்கு உதாரணத்துக்கு இப்போ எனக்கிட்ட நிறைய பவர் இருக்குன்னு சொன்னால், அதாவது வெளிச்சம் இருந்தேன் என்ன செய்வேன், நான் வெளியில் நிறைய லைட்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிறேன், மற்றவர்களுக்கு பிரயோசனப்படணும். இதெல்லாம் சாதாரணமான சிந்தனை. இதுக்கு வெளியில் யாருமே படிப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரியான பழக்க வழக்கங்களை அடிப்படையிலிருந்தே குழந்தைகளுக்கு மற்றவர்களோ நினைக்கணும். மற்றபடி சுயநலமாக நான் இருக்கும்போது எனக்கு மட்டும்தான் நான் உழைக்கிற பணமோ அல்லது என்னுடைய சக்தியோ அல்லது என்ன நடக்கும், என்னுடையது போயிடும், பிரயோசனப்படாது. இப்போ நம்ம கொடுக்கும் பொழுது தான் அது கிடைக்கும் என்றதான் உண்மை. இப்போ இந்த கொடுக்கும் பொழுது தான் கிடைக்கும் என்றதை நிறையவே லோகத்தில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அப்போ ஏன் கொடுக்குறத பழகக்கூடாது? அப்போ அது பொதுவான எல்லாருமே இப்போ அன்பண்டா இல்லைன்னா மரியாதை என்ன பிஸ்னஸாக தான் பண்ணுறாங்க. இவர் எனக்கு குட் மார்னிங் சொன்னால் தான் நான் சொல்லுவேன், இல்லாட்டி நான் சொல்ல மாட்டேன். அவர் எனக்கு மரியாதை கொடுக்கல, நான் ஏன் கொடுக்கணும்? அவர்கிட்ட வீட்டுக்கு நான் போக மாட்டேன், இவர் மட்டும் இப்படி இருக்கிற நான் ஏன் போகணும் அப்படி நினைக்கிறோம். ஆனால் ஏன் நான் அதை உதாரணமாக இருந்து செய்யக்கூடாது? ஏன் ஒரு காந்தியோ அல்லது ஒரு தெரேசாவோ ஒரு நல்லவர் தானே இந்த உலகத்தில் இருக்கணும்? அப்படி எல்லாருமே நினைச்சாங்கன்னு சொன்னால் அது நடக்கும். ஆனால் அது நியதி இல்லை. எல்லாருமே மற்ற விஷயம்லாம் எதிர்பார்க்குறாங்க. அப்போ எங்களுடைய நோக்கம் என்னன்னு சொன்னால், அட்லீஸ்ட் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற நேரில் கொஞ்சம் பேர் சரி நான் தான் நல்லது செய்ய வேண்டும் என்று முன்வந்தாங்கன்னு சொன்னால் என்ன நடக்கும்? அவங்களோட சூழலில் ஒரு மாற்றம் ஏற்படும். படிப்படியாக எல்லாரும் அந்த மாற்றத்தை உருவாக்குவாங்க. ஒரு தனி மனிதனுடைய மாற்றம் தான் உலக மாற்றத்துக்கே காரணம். இப்போ ஒவ்வொரு தரம் இதை முன்னிறுத்து ஒரு முன்னுதாரணமாக இருந்து ஏன் செய்யக்கூடாது? இப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்குற போது கர்ம தத்துவம் என்பது தான் மிக முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டியது அப்படின்னு தோணுது. நீங்கள் சொன்னது மாதிரி நமக்குள் இருக்கின்ற ஈகோ இல்லாமல் போகும். ஈகோ நான் என்கின்ற அகங்காரம் இல்லாமல் போனால் ஆன்மீக ரீதியில் கூட ஒருத்தர் வெற்றி பெற முடியும். எனவே மிக முக்கியமான ஒரு விஷயம், எதை நாம் விதைக்கிறோமோ அது அறுவடை செய்யப்படும் என்பதை எல்லா மதங்களும் எல்லா மொழிகளிலும் எல்லா தத்துவங்களிலும் கூட சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு மொழிகளில் சொல்கின்றோம். சயின்ஸ் கூட நியூட்டன் 3ஆம் விதியிலே அதைத்தான் தெளிவாக சொல்லி ஒவ்வொன்றுக்கும் சமனும் எதிருமான மறுதாக்கம் உண்டு என்ற ஒரு விடயம். எனவே இது ஒரு அற்புதமான ஒரு விஷயம். ஆனால் இப்போ இதை இப்பொழுது நாம் நமது நடைமுறை வாழ்க்கையிலே இவற்றை எடுத்து பார்க்கிற போது இலகுவாக அதை கடைப்பிடித்துக் கொள்வது கஷ்டமாக இருக்கிறது. தனி மனிதன் வாழ்க்கையில் எதை செய்ய போனாலும் சட்டத்திலிருந்து நாம் தப்பிக்க வழி இருந்தால் அதை செய்து விடுகிறான். குறுக்கு வழிகள் இதுக்கு சட்டம் என்னை தண்டித்து விடுமோ அல்லது யாராவது பார்க்கிறார்களா இல்லையா என்றால் ஒன்றை செய்து விடுகிறான். எனவே சில நேரங்களில் சட்டத்தால் கூட ஒரு மனிதனை தண்டிக்க முடியாமல் இருக்கிறான். ஆனால் இந்த தத்துவம் ஒரு மனிதனுக்கு புரிந்து கொள்ளப்படுகிற போது அவனை தண்டிக்க முடியும் அல்லது அவன் சரியான விதத்தில் நடப்பான் என்றுதான் நாம் சொல்லலாம். ஆனால் இந்த கர்ம தத்துவங்கள் தொடர்பாக எல்லாம் அதிகமாக மக்கள் புரிய வைக்கப்படுகிறார்களா, அதிகம் போதிக்கப்படுவதாக இருப்பதாக இல்லை. இப்பொழுது ஒரு சட்டம் இருக்கிறது, ஒரு குற்றம் செஞ்சால் நீ எனக்கு இந்த தண்டனை என்று சொல்லப்படுகிறது. அதே போல் மத ரீதியாக கூட நீ இந்த பாவம் செய்தால் உனக்கு நரகம் கிடைக்கும் என்பதாக மேம்போக்காக சொல்லப்படுகிறது. இந்த கர்ம தத்துவத்தினுடைய போதனை எந்த அளவு தூரம் மக்கள் மத்தியில் இருக்குது? போதனை என்பது தனிப்பட்ட முறையில் போவதனுடைய விருப்பம் எதுவும் அதைத்தான் ஒருத்தருக்கு பசிச்சா தான் அவர் சாப்பிடுவார். இப்போ உலக மக்களுடைய ட்ரெண்ட், அதாவது அவங்களுடைய சிந்தனை போக்கு எப்படி இருக்குதுன்னு சொன்னால், குறுக்கு வழியில் எதையாவது அடைஞ்சிட்டா சந்தோஷம் தான். கஷ்டப்பட்டு எதையுமே செய்கிறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை. ஆனால் உண்மையாக நாங்கள் நினைக்கணும்னு சொன்னால் ஏதாவது ஒன்று முயற்சி செஞ்சால் தான் அதனுடைய பலன் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். யாராவது ஒருத்தர் செய்கிறத நாம் சாப்பிட்டோம்னா எங்களுக்கு அந்த புண்ணியம் அந்த சந்தோஷம் வராது தானே. பொதுவாகவே நாங்கள் பார்க்குறோம் தானே, ஆரம்ப காலத்துல எல்லாம் விளைச்சல் செய்யும் பொழுது ஒவ்வொரு மனிதனாக அதை உழுது அதை செய்து விளைவை ஏற்படுத்தி எவ்வளவோ பேருக்கு வேலை வாய்ப்பு அப்படி பல சந்தர்ப்பங்கள் உருவாக்கி இப்போ எல்லாம் மிஷின். இது மாதிரி தான் இது அடிப்படையான ஒரு விழுமியம். இந்த முயற்சி என்பது அடிப்படையான ஒரு விழுமியம். அதை கைவிட்டுட்டோம் நாம். அப்போ அது அடிப்படையிலிருந்து அந்த உணர்வு பூர்வமாக பயிற்சி செய்யப்படும் பொழுது இயல்பான முறையில் வருது. ஆனால் இது இப்போ நாங்கள் சொல்லி கொடுத்தோம் போதனை அடிப்படையில். ஆனால் ஒரு மனிதனுக்கு பசிக்கும் பொழுது காலகட்டம் போக என்ன நடக்கும்னு சொன்னால் முடியாமல் போயிடுவாங்க. எல்லாருமே ஆளையால் சாட்டி ஒரு கட்டத்துக்கு என்ன செய்ய போகிறோம் நாம்
என்ற ஒரு நிலைக்கு வருவாங்க. அப்படி ஒரு நிலைக்கு வரும்பொழுது என்ன நடக்கும்னு சொன்னால் தேடுவாங்க, உண்மையை தேடுவாங்க. இப்போ நிறைய பேர் தேடுறாங்க. தேடும் பொழுது என்ன செய்வாங்க, அதை படிப்பாங்க. என்னென்னா கண்ணதாசன் கூட சொல்லியிருக்காரு, வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை இப்போ யாரோன்னு அவர் முடிக்கிறாரு. ஆனால் உண்மை எது, இந்த புண்ணியம் பாவம் தான் நம்மளோட வரும். இப்போ இந்த புண்ணியம் பாவம் உங்களோட வருமன்றதை சரிஞ்சு கொண்டவர் என்ன செய்வார், கொஞ்சம் சரி சிந்திப்பாருல்ல. இதுதான், அதால தான் இப்போ நீங்கள் கூட இந்த நிகழ்ச்சி நடத்துறீங்க, என்ன மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கு. இப்படியான சந்தர்ப்பங்கள் வந்து அவங்களுக்கு உதவி செய்யும். அப்போ யாருக்கு பசி இருக்கோ அவன் சாப்பிடத்தான் செய்வார். அப்போ சந்தர்ப்பம் வரும்பொழுது ஒரு முடிவு ஓடி ஒரு முடிவு வந்து கடைசியில் முடியாத ஒரு நிலை வரும்பொழுது தேடுவாங்க. அப்போ அவங்க இந்த விஷயங்களை விளங்கி கொள்வாங்க. இதுக்குரிய சந்தர்ப்பம் இனி வரப்போது நிச்சயமாக மக்கள் புரிஞ்சு கொள்ளத்தான் போகிறாங்க. எமது சொல்லோ செயலோ மற்றவர்களை காயப்படுத்தி விடக்கூடாது என்பதில் எவன் அவதானமாக இருக்கிறானோ அவன் நல்லபடியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்றுதான் சொல்ல வேண்டும். எனவே இந்த கர்ம தத்துவத்தை புரிந்து கொள்வது என்பது இன்றைய காலத்திற்கு மிக அவசியமான ஒரு விஷயம். நம்மை எல்லா வழியிலும் செழுமைப்படுத்துவதற்கு இது மிக அவசியம் என்பதை 2 நிகழ்ச்சிகளிலே நீங்கள் எங்களுக்காக தெரியப்படுத்தியிருக்கிறீர்கள். மக்களுக்கு அது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீர்கள். இந்த அளவில் நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்ய இருக்கின்றோம். உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. நன்றி. இன்று உலகம் கலப்படங்களால் நிரம்பி வழிகிறது என்று சொன்னால் அது மிக இல்லை. உண்ணும் உணவில் கலப்படம் இருக்கிறது, உடுத்தும் உடைகளில் கலப்படம் இருக்கிறது, பயன்படுத்தும் பணத்தில் கூட இப்பொழுது கலப்படம் இருக்கிறது. இப்படி எந்த துறையை எடுத்தாலும் எல்லாவற்றிலும் கலப்படம் இருக்கின்றது. நாம் எதை செய்ய போனாலும் இந்த கலப்படத்தின் மூலமான பக்க விளைவிலிருந்து எம்மை எப்படி பாதுகாப்பது என்பதுதான் மிக பெரும் போராட்டமாகவே இருக்கிறது. ஆனால் எங்களுடைய மூதாதையர்கள் எமக்கு உருவாக்கி தந்த இயற்கை விவசாயமாக இருக்கலாம், அல்லது ஏனைய வழிமுறைகளாக இருக்கலாம், இவை எல்லாவற்றிலும் கலப்படமற்ற தூய்மையான பக்க விளைவற்ற ஒரு தன்மையை பார்க்கலாம். அதிலும் மிக முக்கியமாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இந்த யோக கலையை பற்றி நாம் சொல்லலாம். இன்று நாங்கள் உடற்பயிற்சி என்கின்ற பெயரில் எத்தனை விடயங்களை செய்தாலும் ஒரு புறமாக அது எமக்கு ஆரோக்கியம் தந்தாலும் மறுபுறமாக எமக்கு பக்க விளைவுகளை தருகிறது. ஆனால் இந்த யோக கலை என்பது உடலுக்கும் உள்ளத்திற்குமான மிகச்சிறந்த ஒரு தீனியாக பயிற்சியாக இருப்பதாக எல்லோருமே ஒத்துக்கொள்வதால் தான் இன்று சர்வதேச ரீதியாக யோகாசனத்திற்கே ஒரு தினம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ரசவாதம் நிகழ்ச்சியில் அடுத்த அம்சம் உங்களுக்கும் யோகம் வரும். இன்றும் நாம் இதனுடைய இருக்க நிலையில் உள்ள சில ஆசனங்கள் பார்க்க இருக்கிறோம். அதாவது ஒரு ஆசனங்கள் என்ன நிலையில், என்ன மூச்சோட, என்ன படிமுறையில் செய்யன்றதை பார்க்க இருக்கிறோம். இவங்க முதலாவதாக செய்ய இருப்பது வக்ர ஆசன. வக்ரம்னு சொன்னால் எங்களுடைய எலும்புகளை வக்ரத்தன்மையாக இருக்கிற எலும்புகளை வளைக்கக்கூடிய தன்மையிலும், இன்னும் ஒரு வக்ர முனிவருடைய பேர் சம்பந்தமாகவும் இந்த பேருக்கு இந்த ஆசனாவுக்கு பேர் சூட்டப்பட்டிருக்கிறது. அதாவது இது முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் முள்ளந்தண்டு சம்பந்தமான ஆசனாவை பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக இவங்க ஒரு ஆசனா நீங்கள் நாங்கள் ஒரு ஆசனா செய்யும்போது அது எவ்வாறு போகிறது, எவ்வாறு வாரதான நிலைகள் இருக்குது. அதே மாதிரி 4 நிலைகள் இருக்குது. முதலாவதாக ஓய்வு நிலை, ஆரம்ப நிலை, அதாவது கடைசி நிலை, திரும்பி மீண்டும் ஓய்வு நிலை. அந்த நிலையில் ஒரு ஆசனா யாரும் இலகுவாக பழகக்கூடிய நிலையை பார்க்க இருக்கிறோம். இவங்க இருப்பது மகர அல்லது ஸ்தில தடாசனான்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் இரு கால்களும் ஒரு இடைவெளியில் உங்களுடைய பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய ஒரு முழங்காலிலிருந்து உங்களுடைய டோ வரைக்கும் அந்த இடைவெளியில் விரிச்சிருக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் இந்த நிலையில் இருக்க வேணும். இது ஸ்தில மகரம். 2 கால்களையும் ஸ்திதி தண்டாசனா பாருங்கள். முதல் ஓய்வு நிலை. இது முள்ளந்தண்டை நேர்படுத்துகிற நிலை. முள்ளந்தண்டை எப்பயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுடைய கழுத்து எலும்புலேருந்து இடுப்பு எலும்பு வரைக்கும் ஒரே கோடில் இருக்க வேணும் முள்ளந்தண்டு. கால்கள் சேர்ந்திருக்க வேணும். முழங்கால் கீழ்ப்பகுதியை நிலத்தோடு அழுத்தி வச்சிருக்க வேணும், அது முக்கியம். இதில் இருந்து 3 மூச்சு ஆழமாக எடுத்து விடணும். நேரான பார்வை இருக்கணும். முள்ளந்தண்டு நேராக வச்சுக்கொள்ள வேணும். முள்ளந்தண்டு நேராக இருக்க வேணும். இந்த கைகளை பார்த்தீங்கன்னா தோலோடு சேர்ந்து ஒரே சமனுக்கு இருக்க வேணும். மூச்சை எடுத்து ஆழமாக விட வேணும். இது மூச்சு எடுக்கும் நிலை. இதுதான் இதுக்கு போகிறதுக்கான வழி. ஒரு ஆசனா வக்ராசனா. ஏகம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கால்களை மடித்து உங்களோட முழங்காலுக்கு பக்கத்தோட நேராக வச்சிருக்கிறாங்க. உங்களுடைய இந்த கால் உங்களுடைய இதுக்குள்ள உங்களோட துடைப்பகுதியை தொட்டு கொண்டு இருக்கலாம். மற்ற கால்கள் நிலத்தோட அணிந்த வண்ணம் இருக்க வேணும். இது இதனுடைய முதல் நிலை. மற்ற காலில் எந்த அசைவும் வைக்கக்கூடாது. இதுவே பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் எந்த காலை மடிச்சிங்களோ அதே கை
உங்களுடைய இந்த பகுதி வந்து முதுவோடு சேர்த்த வண்ணம் இருக்க வேணும். இது வந்து இதுவே. இதுலையும் ஒரு 2 மூச்சு எடுத்து விடலாம். திரணி 3ஆம் நிலை. மூச்சை வெளியே விட்டுக்கொண்டு உங்களுடைய வயிற்றை திருப்பி இடுப்பையும் திருப்பி பின்னுக்கு பார்க்க வேணும். உள்ளங்கையை பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், முதுகுக்கு பின்னால் உள்ளங்கை பின்னோக்கி இருக்க வேணும். இந்த பகுதி இதை அணைத்த வண்ணம் இருக்க வேணும். உங்களுடைய பார்வை வந்து தோல் அளவுக்கு இருக்கலாம். உண்மையில் இதனுடைய பயண நிலை கடைசி நிலையை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய தோள்கள் வந்து ஒரே கோடில் இருக்க வேணும். இந்த இடதும் வலதும் வந்து ஒரே கோடில் இருக்க வேணும். பார்த்தீங்கன்னா முள்ளந்தண்டு வந்து ஒரு புலிகள் புளிந்த, அதாவது வந்து எங்களுடைய உடுப்பில் வந்து ஊத்த இருக்கும்போது எவ்வாறு நாங்கள் நீரால் கழுவி அதை புளியுமோ அதே மாதிரி வந்து ஊத்தைகள் கீழே விழுற மாதிரி இந்த ஆசனா செய்யும் போது வயிற்றில் எங்களை நீண்ட நாள் மலம் கட்டியாகிறர்கள் அந்த பிரச்சனை இருந்தால் வந்து சிறந்த முறையில் வந்து எங்களுடைய வயிற்றை வந்து கிளீன் பண்ணக்கூடிய சிறந்த ஒரு ஆசனாக காணப்படுகிறது. இந்த நிலையிலிருந்து ஆரம்பத்தில் பழகிறாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா 20 மூச்சு எடுத்து விடலாம். நீங்கள் உச்ச நிலைக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கிறது சுகமாக இருக்கிறன்னு சொன்னால் ஒரு நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் இருக்கலாம். கண்களை மூடி மூச்சு அவதானிச்ச வண்ணம் வயிற்றில் என்ன நடக்குது, முள்ளந்தண்டில் என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கொண்டு இந்த ஆசனத்திலே அப்படியே நீங்கள் மூச்சு அவதானிச்ச வண்ணமே இருந்து கொண்டே இருக்கலாம். ஆரம்பாக்கள் 20 மூச்சுக்கு பழகுங்க. ஏற்கனவே உங்களுக்கு நல்ல ஆசனம் ஏற்கனவே செய்து கொண்டிருக்கிறார்கள், 1 நிமிடம் வரைக்கும் இருக்கலாம். மனதில் வந்து மூச்சு வந்து எப்படி ஓடுதோ அதே அவதானிச்ச வண்ணம் இருக்க வேணும். மற்ற கால்கள் வந்து இந்த கீழையெல்லாம் இப்படி திரும்பி வைக்கக்கூடாது, இப்படியே இருக்க நேராகவே இருக்க வேணும். இந்த கால்கள் வந்து அதை கொஞ்சம் பார்த்துக்கொள்ள வேணும். கீழ் முழங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த முழங்கால் கீழே அழுத்தப்பட்டு இருக்க வேணும். ஷத்வாரி மூச்சை எடுத்துக்கொண்டு ஒரு மூச்சோட தூக்கி மூச்சை விட வேணும். மேலே கை தூக்கும் போது மூச்சை விட்டு கையை விட வேணும். பஞ்ச என்னுடைய 5ஆம் நிலை 2 கைகளும் இடுப்போடு சேர்ந்த வண்ணம் இருக்க வேணும். ஷத் தடாசனா. மீண்டும் பாருங்க, எந்த நிலையில் ஆரம்பிச்சிங்களோ முடிக்கும் போது அதே நிலைக்கு வரணும். நீங்கள் ஆரம்பித்த நிலை இப்படித்தான் இருந்தது, எல்லா ஆசனம் முடித்த பிறகு இப்படியே இருக்க வேணும். இதில் வந்து அப்புறம் என்ன செய்தீங்களோ அந்த ஆசனுடைய அதை வந்து அப்படியே கற்பனை பண்ணி அதிலேயே இருக்க வேணும், தியானம் செய்ய வேணும். ஒரு ஆசனம் முடிந்த பிறகு ஏதாவது உங்களை விரும்பிய தெய்வத்தையோ ஏதாவது சக்திகளோ மந்திரங்களோ நினைச்சு வந்து எண்ணத்தில் இந்த ஆசனம் வந்து எனக்கு என்ன கிடைத்தது, இதன் மூலம் என் மூச்சு வந்து என்ன நிலையில் இருந்தது, உடம்பு வந்து அசைவு எப்படி இருந்ததுன்னு சொல்லி அவதானிச்ச வண்ணம் இருக்க வேணும். இதில் வந்து ஒரு ஆசனம் முடியும் போது உங்களுக்கு களைப்பு இருந்தால் வந்து நீங்கள் வந்து 30 வினாடிகள் இருக்கலாம். அல்லது இன்னும் வந்து உங்களுக்கு ஓய்வு தேவைன்னு சொன்னால் 1 நிமிஷம் வந்து ஓய்வு எடுத்துக்கொள்ளலாம். மற்ற ஆசனாக்கான இடைவெளி வந்து உங்களுடைய உடம்பும் உங்களுடைய மனசு நிலையும் பொறுத்து இருக்குது. உடம்புல களைப்பு மனசில் ஒரு பதட்டம் இல்லாட்டி நீங்கள் உடனடியாக ஒரு 5 மூச்சு எடுத்துகிட்டு மற்ற ஆசனாக்கு போகலாம். களைப்பு இன்னும் வந்து ஒரு ஆசனம் செய்யும்போது ஏதாவது வலி, களைப்பு, ஏதாவது நடுக்கத்தை ஃபீல் பண்ணிங்கன்னு சொன்னால் கொஞ்சம் இருந்து இந்த நிலையில் ஓய்வு வந்திருக்கணும். இது வந்து இருக்க நிலைக்கக்கூடிய ஆசனா வந்து இந்த ஓய்வு நிலை. மூச்சு போனால் பேச்சு போச்சு அப்படின்னு சொல்வார்கள். உடலுக்குள் இருக்கின்ற மூச்சு எப்போது வெளியாகிறதோ அதுவரை தான் மனித வாழ்வு. இந்த இடைப்பட்ட காலத்தில் ஒரு ஒழுங்குமுறைப்படுத்தப்பட்டதாக இந்த மூச்சு அமைகிற போது வாழ்க்கையில் ஆயுள் கூடுகிறது, வாழ்க்கையில் ஏற்படுகின்ற வெற்றிகளின் எண்ணிக்கை கூடுகிறது என்று அறிஞர்களும் ஞானிகளும் சொல்கிறார்கள். இந்த மூச்சு ஒழுங்கின்மையாக நடக்கிற போது அல்லது மூச்சு குறித்தான எந்த ஒரு அவதானமும் இல்லாமல் நாங்கள் வாழ்க்கையை எப்படியேனும் வாழ்ந்து முடித்தால் போதும் என்பதாக வாழ்கிற போது மூச்சும் குறைகிறது, ஆயுளும் குறைகிறது, எங்களுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றிகளும் குறைகிறது என்று உளவியலாளர்களாக இருக்கலாம், ஆன்மீகவாதிகளாக இருக்கலாம், எல்லோரும் ஒருமித்த குரலில் சொல்கிறார்கள். எனவே சக்தி மிகுந்த இந்த மூச்சுக்கு மிகப்பெரிய பலம் இருக்கிறது. அதை புரிந்து கொள்தல் மிக மிக அவசியம். ரசவாதம் நிகழ்ச்சியில் அடுத்த அம்சம் என் சுவாச காற்று. ரசவாதம் நிகழ்ச்சியில் என் சுவாச காற்று என்ற பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். என் சுவாச காற்று என்ற இந்த பகுதியிலும் கூட மற்றொரு தமிழகத்தை சார்ந்த ஒரு முக்கியமான ஆளுமையை நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம். அந்த வகையில் ஸ்ரீ ராமச்சந்திரா மிஷனை சார்ந்த இதய நிறைவு தியான பயிற்சியை 40 வருடங்களாக வழங்கி கொண்டிருக்கின்ற மிக சிரேஷ்டத்தனமான ஒரு பயிற்சி ஆசிரியரை இன்று நாம் சந்திக்க இருக்கின்றோம். ஸ்ரீ ராஜகோபாலன் அவர்களைத்தான் இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுக்காக நாங்கள் சந்திக்கின்றோம். வணக்கம். அந்த தியானம் பற்றி நாங்கள் இந்த ரசவாதம் நிகழ்ச்சியில் நிறையவே பேசியிருக்கிறோம். என்னுடைய முதல் கேள்வி சிம்பிளான ஒரு கேள்வி தான், ஆனால் அந்த பதிலை நான் வித்தியாசமாக அவங்கக்கிட்ட எதிர்பார்க்குறேன். தியானம் எதற்காக பண்ணணும்? தியானம் வந்து மனதை ஒழுங்குபடுத்துறதுக்கு,
மனது தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் முக்கியமானது கருவி. அதை வச்சு தான் எல்லாமே பண்ணுறோம். அந்த மனதை வந்து மனதில் வந்து எப்போவும் எண்ணங்கள் போயிட்டே இருக்கும். நதி இல்லை தண்ணி போகிற மாதிரி மனதில் எண்ணங்கள் போயிட்டே இருக்கும். அந்த எண்ணங்களை ரெகுலேட் பண்ணி ஒரு சமயத்தில் ஒரு எண்ணம் தான் முக்கியம், அப்படி பாக்கி எண்ணங்களை கவனிக்காமல் இருக்கிறதுக்கு, அது நம்மளை ட்ரெயின் பண்ணிக்கிறதுக்கு தியானம் ரொம்ப முக்கியமானது. அந்த தியானம் இதோட மாத்திரம் இல்லை, அது ஒன்று மனதை ஒழுங்குபடுத்துறது. மனதில் வந்து டென்ஷன் நிறைய இருக்குது. இந்த காலத்துலலாம் ரொம்ப ஏகப்பட்ட டென்ஷன், ப்ரெஷர் நிறைய. அந்த டென்ஷனை வந்து குறைக்கிறதுக்கு தியானம் தான் சிறந்த வழி. மூணாவது, தியானத்தினால ஒரு தன்மை மாற்றம் ஏற்படுறது. இதுக்கு வந்து நிறைய விஷயங்களில் தியானம் பண்ணுறாங்க, நிறைய தியான முறைகள்லாம் இருக்குது. இந்த இதய நிறைவு தியானம் வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு வழி. அதில் வந்து ஒரு யுனிக் ஃபீச்சர்ஸ், ஸ்பெஷலாக இருக்கிற அங்கங்கள்லாம் இருக்குது. ஒன்று வந்து பிராணாகுதி சக்தின்னு, பிராணனுக்கு எது ஆதாரமாக இருக்கோ பிராணனுடைய பிராணனை அதை வந்து உள்ளுக்குள்ளே புகத்துறான். யார் தியானம் செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்குள்ள ஒரு ட்ரெயினர் மூலமாக அந்த பிராணாகுதி சக்தியை அளிக்கிறோம். அந்த பிராணாகுதி சக்தி என்ன பண்ணுறதுன்னா அவங்கள வந்து தண்ணியும் அறியாமல் உள்ளே இழுக்கிறது. முதல் ஆரம்பத்திலேயே ஸ்ட்ரெயிட்டாகவே நேராக உள்ளே போயிடுறது. தியானம் வந்து வெளிநோக்கி செல்கிற மனதை உள்நோக்கி எடுத்து போகிறது தான் தியானம். அப்போ தானே இப்போ இதயத்தில் இந்த ஆன்மீக வழியில் என்னன்னா தியானம் வந்து உள்ளே போகணும். இதில் வந்து இதய நிறைவு தியானத்தில் அந்த மனதை வந்து ஒரு இதயத்தில் தெய்வீக ஒளி இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அந்த தெய்வீக ஒளி பேரை மனதை பொறுத்துறோம். இதை ஏன் இதயத்தை எடுத்துக்கிறோன்னா, இதயம்தான் வாழ்க்கையில் ஒரு இம்பார்ட்டண்ட்டு, நம்ம நியூக்ளியஸ் ஆஃப் தி ஹியூமன் பீயிங் இதயம்தான். அதுதான் சீட் ஆஃப் லைஃப். அதை வந்து பவித்திரமாச்சுன்னா எல்லா இடமும் புனிதமாயிடும். அதுக்காக தான் இதயத்து மேலே தியானம் பண்ணுறோம். அந்த தியானம் பண்ணுறது என்னென்னா கண்ணை மூடிக்கணும். கண்ணை ஏன் மூடிக்கணும்னா நம்ம மனதிலேருந்து மனதை வெளியில் எடுத்து செல்றத இந்த 5 அவயவங்களில் கண்ணு தான் ரொம்ப முக்கியமானது. கண்ணை மூடிட்டோன்னா நம்ம வெளி எண்ணம் குறைஞ்சி உள்நோக்கி போவோம். உள்நோக்கி போய் அந்த தியானம், இந்த பிராணாகுதி சக்தி என்ன பண்ணுறதுன்னா முக்கியமானது. அதனுடைய அம்சம் என்னென்னா இட் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ், நம்மளுடைய தன்மை மாற்றத்தை கொண்டு வருது. ரெகுலராக பண்ண நமக்குள்ளே இருக்க கீழ்த்தனமான குணங்கள்லாம், பொறாமை, கோபம், பயம், இதெல்லாம் குறைஞ்சிட்டே வரும். அதே சமயத்தில் இப்போ தைரியம், பிறரிடத்தும் பச்சாதாபம், கருணை, அன்பு, இதெல்லாம் வளர்ந்துட்டே வரும். அதனால் மனிதன் வந்து நல்ல மனிதனாக மாறிண்டே வருவான். ஒவ்வொரு நாளும் நேற்றை விட இன்றைக்கி நான் நல்ல மனிதன், இன்னையை விட நாளைக்கு நல்ல மனிதன் மாதிரி தினம் பண்ணிட்டு வந்தோம்னா, தியானம்ங்கிறது எப்படின்னா, எப்படி ஒரு உணவு வந்து ஒரு மனிதனுடைய உடலுக்கு அவசியமோ அது மாதிரி தியானங்கிறது அவனுடைய ஆத்மாவுக்கு அவசியம். ஆத்மா வந்து இந்த தியானத்துலேருந்து தான் அதுக்கு வந்து ஒரு தெய்வீக சக்தி வருது. அது தூங்கிட்டு இருக்கு அந்த தெய்வீக சக்தி. அதை தட்டி எழுப்புறதுக்கு இந்த தியானம் வந்து பயனுள்ளதாக இருக்குது. நீங்கள் இந்த பிரணாகுதி பற்றி சொல்லியிருந்தீங்க. இந்த பிராணாயாமம் அப்படின்னு சொல்கிற நேரத்தில் இந்த மூச்சை வெளிவிடுறது சம்மந்தமாக சொல்லுவார்கள். ஆனால் பிராணாயாமம் வேற, பிராணாகுதி வேற. ஆமாம், என்னுடைய கேள்வி என்னென்னா, இந்த சித்தர்கள் கூட சொல்கிறாங்க என்னென்னா, இந்த பிராணாயாமம் என்பது கூட சக்தியை உள்ளே தேக்கி வைக்கிறது, வெளியில் விடுறது கிடையாது அப்படின்னு ஒரு கருத்து சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிற அந்த பிராணாகுதி என்பதும் கிட்டத்தட்ட எனக்கு அந்த அம்சம் மாதிரி தான் தெரியுது. இல்லை இல்லை என்ன நீங்கள் அதை எப்படி, அதை பற்றி என்ன சொல்லுங்கள்? பிராணாயாமம்ன்றது மூச்சை ரெகுலேட் பண்ணுறதுக்காக. ஆமாம். இந்த பிராணாகுதிங்கிறது பிராணனுடைய பிராணன். பிராணனுக்கு ஒரு ஆதாரம் இருந்ததுன்னா, பிராணனால் தான் மனுஷன் ஜீவனம் பண்ணுறான். மனிதன் உயிரோடு இருக்கிறதே பிராணனால் தான். அந்த பிராணனுக்கு எது எசன்ஸாக இருக்கோ அந்த பிராணனுடைய பிராணன் அதுதான் உள்ளுக்குள்ளே இது. இது வந்து உபனிஷத்துகள் எல்லாம் கூட வந்திருக்கு. கேனோ உபனிஷத்துன்றதுல பிராணனுடைய பிராணன்னு வந்திருக்கு. அந்த பிராணனுடைய பிராணனை அது ஒரு யோக சக்தி மூலமாக அது கிடைக்கிறது. அதை உங்களுக்குள்ளே புகட்டுறோம்.
அந்த யோக சக்தி மூலமாக வந்த பிராணனுடைய பிராணனை போட்டா இந்த தன்மை மாற்றம் ஏற்படுறது. இது வந்து வேற எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அபரூபம், எங்கேயுமே கிடையாது. இந்த பிராணனுடைய பிராணன் அது வந்து ஸ்பெஷல். இது தவிர இன்னொரு சக்தி இன்னொன்று இருக்குது, ரொம்ப ஸ்பெஷல் ஐட்டம் இந்த இதய நிறைவு தியானத்தில். சுத்திகரணம்னு நமக்குள்ளே இருக்கிற எண்ணப்பதிவுகள்லாம் அதை சுத்திகரணம் பண்ணுறோம். இந்த எண்ணப்பதிவுகள்லாம் என்னன்னா கர்மாக்கள்னு சொல்கிறோம், வாசனாக்கள்னு சொல்கிறோம், சம்ஸ்காரம்னு சொல்கிறோம். அதாவது நம்மளோட பழைய செய்கைகள் எண்ணங்கள்லாம் அப்படியே ஒரு ஹெவியாக போய் இந்த ஜென்மத்தில் நமக்கு வந்து ஒரு தடையாக இருக்குது. அந்த தடையை நீக்கணும். ஏன்னா அது வந்து இதயத்தை கவர் பண்ணுறது. அந்த தடையை நீக்கினா இதயம் வந்து அதில் இருக்கிற உள்வெளிச்சம் வெளியில் வரும். ஆகையினா அந்த தடையை நீக்கிறதுக்கு சுத்திகரணம் வேணும். இந்த சுத்திகரணம் வந்து இந்த சகஜ மார்க்கத்தில் ஒரு அம்சமாக இருக்குது. இந்த பிராணாகுத்தியும் சுத்திகரணமும் ரொம்ப ஸ்பெஷல். இது வந்து எனக்கு தெரிஞ்ச எங்கேயுமே இவ்வளோ கிளியராக கிடையாது. இது ரெண்டும் இருக்கிறதுனால ஒரு ஆன்மீக முன்னேற்றம் ரொம்ப வேகமாக அடைய முடியும். எங்க வருஷக்கணக்கில் இருக்கிற ஆன்மீக முன்னேற்றம் நாட்கணக்கில் இங்கே நடந்துடும். ஆமாம், இப்பொழுது இந்த சுவாசம் பிராணாயாமம் பற்றி பேசுகிற போது கூட இந்த ஆழமான சுவாசங்கள் பற்றி வலியுறுத்துகிறாங்க. இப்போ தியானம் மூலமாகவும் நாம் அமைதியை நோக்கி உட்கார்கிற நேரமும் சுவாசம் வேகமாக இல்லாமல் அமைதியான முறையில் மெதுவாகவே நடக்குது. இந்த மெதுவான சுவாசம் பிராணாயாமம் என்பதும் இந்த தியானத்துக்கு ரொம்ப அவசியம். அது பற்றி உங்களோட கருத்து? பிராணாயாமம்ன்றது பிரெத்தை ரெகுலேட் பண்ணுறதுக்காக பண்ணுறது. இந்த தியானம் முறையில் பண்ணால் இந்த அஷ்டாங்க யோகத்தில் வந்து பிராணாயாமம் வருது. யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணா, தியானா, சமாதின்னு இதில் இந்த பிராணாயாமம் வருது. அது பிரெத்தை ரெகுலேட் பண்ணுறதுக்கு. தியானத்தில் பிரெத்து ஆட்டோமேட்டிக்காக ரெகுலேட் ஆகிடுது. சுவாசம் வந்து குறைஞ்சுட்டே வரும். தியானம் ஆழ்ந்த தியானம் பண்ணால் சுவாசம் குறைஞ்சிரும். குறைஞ்சி நிதானமாக அமைதியாக இருக்கும். இந்த தியான முறையில் முக்கியமான அம்சம் என்னன்னா வெளி வாழ்க்கையும் உள் வாழ்க்கையும் பட்சியினுடைய 2 ரெக்கைகள் போல ரெண்டுத்துக்கும் மதிப்பு கொடுத்து ரெண்டும் ஒன்றா வளர்கிற மாதிரி இருக்கணும். அதாவது தியானம் பண்ணுறதுனால நம்ம வந்து எல்லாத்தையும் திறந்துட்டு போய் காட்டில் உட்காரணும்னு இல்லை. இந்த தியானம் பண்ணிவிட்டு அதே சமயத்தில் நம்ம வெளியில் செய்கிற வேலையும் சிறப்பாக செய்ய முடியும். அதை இன்னும் சிறப்பாக செய்யணும். தியானத்தினால என்னன்னா நம்ம உள்ளேருந்து நமக்கு கைடன்ஸ் கிடைக்கிறது. ஒரு உள்ளுணர்வு வந்து நம்ம இதயம் நமக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்குது. இப்போது மூளை வந்து அவைலபிள் டேட்டாவில் தான் அது வேலை செய்யும். அதுக்கு என்னென்ன நமக்கு சொல்லி கொடுக்குறோமோ அது வச்சு தான் செய்யும் அது. ஆனால் இதயம் வந்து நமக்கு சொல்லுவாங்க இன்ட்யூஷன்னு. அந்த இன்ட்யூஷன் இதயத்தில் இருக்குது. டியூஷன் ஃப்ரம் வித்தின், உள்ளுக்குள்ளேருந்து நமக்கு கைடன்ஸ், உள்ளுக்குள்ளேருந்து நமக்கு அறிவு போடுறது. அது வந்து ஃப்யூச்சரில் நமக்கு எது நல்லதோ அதையும் வந்து எடுத்துட்டு அதுக்கு நமக்கு ஒரு கைடன்ஸ் கொடுக்கறது. இப்போ வந்து மனிதன் எண்ணங்கள் நிறைய முரண்பாடாக இருந்ததுன்னா ஒரே கன்ஃபியூஷனில் இருப்போம். இப்படி போகிறதா அப்படி போகிறதா, இதை செய்யலாமா செய்ய வேண்டாமா, இப்படி அடிக்கடி ஒரு டைலமாவில் வரும். அது வந்து வரைச்சே நம்ம தியானம் பண்ணோன்னா நமக்கு உள்ளேருந்து கைடன்ஸ் கிடைக்கும். ரெண்டுத்தில் ஒரு விஷயம் பண்ணால் நமக்கு திருப்தியாக இருக்கும். ஒரு விஷயத்தை பற்றி நினச்சா இன்னொரு விஷயத்தை பற்றி நினச்சா அவ்வளோ திருப்தி இருக்காது. இப்போ எந்த விஷயத்தை பற்றி நினச்சா திருப்தியாக இருக்கோ அது உள்ளுக்குள்ளேருந்து வர கைடன்ஸ். ஸோ வென் இன் டவுட் ரெஃபர் டு தி ஹார்ட்னு சொல்கிறாங்க. சந்தேகம் வந்துன்னா மூளையை உபயோகிக்காத இதயத்தை உபயோகி. இதயத்திலேருந்து உனக்கு கைடன்ஸ் கிடைக்கும். இது எல்லா இதுலேயும் சொல்கிறாங்கன்னா தெய்வம் வந்து அதுக்கு உருவம் கிடையாது. ஆன்மீகத்தில் என்ன சொல்கிறதுன்னா தெய்வம் எங்கும் பரவி இருக்கும். எங்கும் பரவி இருக்குன்னா நம்ம இதயத்துலேயும் இருக்கும். ஸோ இதயத்தில் இருக்கிற தியானம் பண்ணோன்னா இதயத்தில் இருக்கிற தெய்வீக அம்சம் நமக்கு துணை புரியுது. அதுலேருந்து நமக்கு கைடன்ஸ் கிடைக்கிறது. ஆனால் நம்ம செய்கிற வேலையை கூட இந்த இதயத்துலேருந்து நமக்கு கைடன்ஸ் கிடைக்கிறதுனால இன்னும் சிறப்பாக செய்ய முடியும். இன்னும் ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ இந்த தியான பயிற்சிகளை பொறுத்தளவில் குரு முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. தியானம் பண்ணும்போது கிடைக்கிற அனுபவங்களை சரியான அனுபவமாக கொண்டு செல்கிறதுக்கு ஒரு வழிகாட்டி அவசியம் இல்லை.
உங்களை பொறுத்தளவில் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஒரு தியானத்திற்கும் குருவினுடைய அவசியம் தேவைதானே? நிச்சயமாக குருவினுடைய அவசியம் உண்டு. இப்போ நாங்கள் ட்ரெயினர்ஸ் மூலமாக கொடுக்குற பிரணாவதி சக்தியே குரு மூலமாக தான் வருது. குருங்கிறவர் என்னன்னா அவர் ஆன்மீகத்தில் உயர்ந்து கடவுளோட தொடர்பு கொண்டுடுறார், ஒன்றரை கலக்கிறார். அதனால் யோக சக்தியை எடுக்க முடியுது அவரால். அந்த யோக சக்தியை குரு தான் எல்லாருக்கும் அனுப்புகிறாரு. அந்த ஏன்னா கடவுளுக்கு ஒரு மனம் கிடையாது, கடவுளுக்கு உருவம் கிடையாதுன்னா மனமும் கிடையாது. குருவுக்கு மனம் உண்டு. அந்த குரு வந்து அந்த கடவுளுக்கு என்ன நடத்தணும்னு நினைக்கிறாரோ அதை குரு செய்கிறார். குருவனுடைய வேலை என்னன்னா எல்லா ஜீவராசிகள் மனிதர்களையும் ஒரு ஆன்மீக சக்தி அவங்களுக்குள்ளே புகட்டி அவங்கள வந்து ஆன்மீகத்தில் வளர வச்சு கடவுள் பக்கம் அழைச்சிட்டு போகிறது தான். கடவுளுக்கு என்ன வேணும்னா எல்லாரும் தன் படைச்ச எல்லா மனிதர்களும் தங்கிட்ட திருப்பி வந்து சேரணும்னு. அதுக்கு வழி வந்து ஆன்மீகம் தான். அந்த ஆன்மீகத்தை குரு தான் நடத்துகிறாரு. இந்த எங்கள் சகஜ மார்க்கத்தில் குரு 7000 ட்ரெயினர்ஸை வந்து நியமிச்சிருக்காரு. அந்த ட்ரெயினர்ஸ் மூலமாக குருவனுடைய யோக சக்தி பிறருக்குள்ளே பாய்ச்சப்படுறது. ஸோ இவங்களை வந்து ஒரு மீடியம் மாதிரி யூஸ் பண்ணி அந்த குரு யோக சக்தியை அவங்க மூலமாக பாய்ச்சிடுறாங்க. காரணமின்றி காரியமில்லை என்று சொல்லுவாங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் ஒரு தொடர்பு இருக்கணும். ஒருவருடைய தன்முனைப்பு முயற்சி இல்லாமல் ஒருவருக்கு பொதுவாக ஒன்றையும் வழங்க முடியாது அப்படின்னு ஒரு கருத்து சொல்லுவாங்க. உலகத்தில் என்ன நடந்தாலும் அதற்கு ஒரு தொடர்பு இருக்கும் அப்படின்னு. அப்படி இருக்கின்ற போது இந்த ஆன்மீகத்தில் மாத்திரம் ஒருவருடைய முயற்சி இல்லாமல் வெறும் ஆசையின் மூலமாகவோ தீட்சையின் மூலமாகவோ அருளின் மூலமாகவோ இன்னும் ஒருவரை உயர்வடைய செய்ய முடியுமா? இந்த இதய நிறைவு தியானத்தில் முக்கியமாக நாங்கள் சொல்கிறது என்னன்னா மனிதனுடைய சொந்த முயற்சி ரொம்ப அவசியம். குரு நமக்கு ஆசை கொடுக்கலாம், ஆனால் இவனுக்கு அதனால்தான் எங்களுடைய மெம்பர் பேர் அபியாசின்னு பேர். அபியாசம் பண்ணுறோம். அபியாசம்னா பயிற்சி செய்கிறவன் பேர் அபியாசின்னு பேர். பயிற்சின்னா என்ன பயிற்சி? தியான பயிற்சி. தியான பயிற்சின்னா கண்ணை மூடிண்டு உட்காந்து நமக்குள்ளே வெளிநோக்கி செல்கிற மனதை உள்நோக்கி எடுத்து சென்று அதை இதயத்தில் மேலே அதை வச்சு இதயத்தில் தெய்வீக ஒளி இருக்குன்ற ஒரு எண்ணத்தை வச்சுட்டு உட்காரணும். எண்ணங்கள் வரும், பழைய எண்ணப்பதிவுகள்லாம் எண்ணங்களாக வெளியே போகும், அதை கவனிக்காமல் விடணும். கான்சன்ட்ரேட் பண்ண இங்கே ட்ரை பண்ணுறதில்ல. வேறு அதுக்கு எதிர்ப்பதமாக வேண்டாத எண்ணங்கள்லாம் வெளில போகிறது, அதை கான்சன்ட்ரேட் பண்ணாமல் கவனிக்காமல் விடுறதுக்கு நம்ம முயற்சி செய்கிறோம். அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும், நம்ம உள்ளே போவோம். உள்ளே போய் அது மேலே அதனால் இந்த முறையில் தனிப்பட்ட பயிற்சி ஒவ்வொருவரும் செஞ்சால் தான் முன்னேற முடியும். ஒரு நாளைக்கு 1.5 ஹவராவது தனிப்பட்ட பயிற்சி தியான பயிற்சி பண்ணணும். காலையில் 1 மணி, இரவு 1/2 மணி தியான பயிற்சி பண்ணணும். இந்த தியானம் பயிற்சி பண்ணாதான் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஆத்மாவுக்கு உணவு. அது அந்த உணவை தினம் அளிக்கலைன்னா நம்ம வாழ்க்கை முன்னேற முடியாது ஆன்மீகத்தில். இந்த குழந்தையும் தெய்வமும் ஒன்று அப்படின்னு சொல்வார்கள். இந்த குழந்தை மனம் வேண்டும் என்பதற்காகத்தான் மனிதன் தியானம் உட்பட எல்லாமே செய்வதாக சொல்லப்படுகிறது. எனவே ஒரு குழந்தையாக பிறக்கின்ற ஒரு குழந்தை மனிதனாக அவன் அறிவு சார்ந்து வளர்கின்ற போது அவனுக்கு கிடைக்கின்றவை எல்லாம் வரமாக இருக்கிறதா, சாபமாக இருக்கிறதா, அல்லது ஒரு கரையாகவே அது படிந்து விடுகிறதா? வரமாக இருக்கும். அது எப்படி எடுத்துக்கிறோன்னு பொறுத்து இருக்கு. கடவுளை பற்றி நினச்சோன்னா வரமாக இருக்கும். வேறு வழியில் போனோன்னா நம்ம உலகத்தை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினச்சின்னு போனோன்னா அது சாபமாக போயிடும். மனிதன் வாழ்க்கையே எப்படின்னா அது நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு பாக்கியம். அதை வச்சு நம்ம முன்னேறணும், முன்னேறி கடவுள் பக்கம் போகணும். அதனால்தான் ஒரு மறுபிறவிங்கிறது என்னன்னா இந்த முன்னேற்றம் நிறைய அடையலைன்னா இறந்த பிறப்பே மறுபடியும் பிறவி எடுத்து இன்னொரு வாட்டி சான்ஸு. ஒரு கிளாஸில் ஃபெயில் ஆகி அடுத்த வாட்டி திருப்பி அதே கிளாஸில் படித்து பாஸ் பண்ணுறது மாதிரி, பாஸ் பண்ணுற வரைக்கும் படிச்சுட்டே இருக்கும், அதே கிளாஸில் படிச்சுட்டு இருக்கணும். அது மாதிரி மறுபிறவிங்கிறது அது சம்ஸ்கிருதத்தில் புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பிறந்துட்டே இருக்கணும். பிறந்து ஒரு சமயத்தில் ஆன்மீகத்தை நல்லா முன்னேறினா மோட்ச கதின்னு சொல்லுவாங்க. மோட்ச கதின்னா மறுபிறவி கிடையாது.
அந்த மறுபிறவி கிடையாது. அது கடவுள்கிட்ட போகிறதுக்கு வழி. அங்கேருந்து மோட்சம் ஆனால் அது எண்டு இல்லை. அங்கேருந்து இன்னும் வளரணும். வளர்ந்து கடவுள்கிட்ட போய் சேர்ந்து அவரோட ஐக்கியமாகணும். இறைவனோட ஐக்கியமாக இருந்தால் ஒரு மனிதனுடைய லட்சியமாக இருக்கணும். அது மனிதன் எப்படி லட்சியமாக இருக்கணும்னா, மனிதனுக்கு வந்து பர்ஃபெக்ஷனே கிடையாது, பரிபூர்ணமான மனிதனே கிடையாது. கடவுள் வந்து ஒரு பரிபூர்ணமான ஒரு இது. அதோட சேரணும்னா பரிபூர்ணமாக இருக்கிறது தான் பரிபூர்ணமாக இருக்கிறதோட சேர முடியும். ஒன்லி பர்ஃபெக்ட் கேன் மர்ஜ் வித் பர்ஃபெக்ஷன். அதனால் ஒரு மனிதனுடைய லட்சியம் பர்ஃபெக்ட் மனிதனாக மாறுறதுன்னு கூட வச்சுக்கலாம். இப்போ ஆன்மீகத்தை பொறுத்தளவிலே நாம் காண்பது எல்லாமே ஒரு மாயை என்ற ஒரு வார்த்தை சொல்வார்கள், இல்யூஷனாக இருக்கிறது. இவைகள் நாமங்களும் தோற்றங்களுமே அன்றி உண்மை இல்லை, நாம ரூபா அப்படியெல்லாம் சொல்லப்படுகிறது. ஒரு இயல்பான சாதாரண மனிதனால் இதை புரிந்து கொள்வது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். எளிமையாக இதை விளங்கப்படுத்துவது என்றால் நீங்கள் எப்படி பதில் சொல்வீர்கள்? இல்லைப்பா, இது இல்லியூசரியா ரியலா அப்படின்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கடவுளை நினச்சிட்டு நம்ம தியானம் பண்ணால் நமக்கு தன்மை மாற்றம் ஏற்படும். உள்ளுக்குள்ளேருந்து எல்லாமே தெரிய வரும். நம்ம வெளியில் படித்து தெரிஞ்சுக்கிறதே கிடையாது. என்ன படித்து தெரிஞ்சுக்கிறது மூளைக்கு தான் போகிறது. தியானம் பண்ண நம்ம இதையும் நமக்கு வந்து சொல்கிறது. விவேகானந்தர் சொல்கிறார், எஜுகேஷன்னா என்னன்னா நம்ம படித்ததெல்லாம் மறந்துட்டோ என்ன பாக்கி இருக்கோ அதுதான் ரியல் எஜுகேஷன். எஜுகேஷனுங்கிறது எட்யூஸுங்கிற வார்த்தையிலேருந்து வருது. எட்யூஸ்ன்னா உள்ளுக்குள்ளேருந்து வெளியில் எடுக்கிறது. அது 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 வந்து தியானத்து மூலமாக தான் வரும். தியானம் இல்லாமல் போய் சேர முடியாது. அதனால தான் இதுக்கு யோகம்னு பேர். யோகம்னா அந்த ஆசனம் பண்ணுறது யோகம் இல்லை. அந்த காலத்தில் யோகிகள் வந்து தியானம் பண்ணி கடவுள் அடைஞ்சாங்க. அவங்க பாடியை ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்காக சில ஆசனங்கள்லாம் பயிற்சி பண்ணாங்க. யோகிகள் ஆசனம் பண்ணுறதுனால யோகாசனம்னு பேர். இன்றைக்கி அதை வந்து வெறுமை யோகான்னு ஷார்ட்டாக சொல்லிடுறாங்க. ஆசனம் பண்ணுறதெல்லாம் யோகான்னு. யோகம்ன்றது ஒரு சம்ஸ்கிருத வார்த்தை, யுஜ்யத்தே இது யோகான்னு. யோகம்னா ரெண்டு விஷயம் சேர்றதுக்கு பேர் யோகம்னு பேர். மனிதனும் கடவுளும் ஒன்றோட ஒன்றை இணையறதுக்கு பேர் யோகம்னு பேர். தியானம் தான் அதுக்கு ராஜயோகம்னு பேர். ஏன்னா ராஜா மாதிரி இருக்கிற ஒரு சிறந்த யோகம் தியான யோகம். தியான யோகம் மூலமாக தான் கடவுளை அடைய முடியும். பாக்கி எல்லாம் பண்ணான்னா யோகாசனம் பண்ணான்னா உடல் சரியாகும். ஆனால் கடவுளை அடையணும்னா தியான யோகம் பண்ணணும். தியான யோகம் பண்ணணும்னா தியானம் பண்ணணும். அது மூலமாக யோகம் சேரணும், கடவுளோட சேர்றதுக்கு. அந்த கடவுளை அடைதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் பலராலும் பலவிதமாக புரிந்து கொள்ளப்படுகிறது. கடவுள் வேறு படைப்பு வேறு என்ற சிந்தனையில் தான் மனிதன் வாழ்கிறான். அப்போ எங்கோ உள்ள ஒரு கடவுளை அடைகின்ற என்கின்ற ஒரு படற்கையிலே தான் அந்த மனிதன் அந்த பதிலை தேடுகிறான். ஆனால் உங்களுடைய இந்த தியானம் மூலமான அந்த கடவுளை அடைதல் என்பது நம் உள்ளே நடக்கிற ஒரு விஷயமா அல்லது ஒரு வெளி அரங்கமான ஒரு விடயமா? கடவுள் வந்து படைப்பு எப்படி படைச்சிருக்காருன்னா, தன்னுடைய ஒரு அம்சத்தை எல்லா படைப்புக்குள்ளேயும் இதயத்துக்குள்ளேயும் வச்சிருக்காரு. இந்த செடி கொடியிலெல்லாம் கூட கடவுளுடைய அம்சம் இருக்குது. அதாவது ஒரு நெருப்பு இருந்ததுன்னா, பெரிய நெருப்பு இருந்ததுன்னா அதனுடைய பொறி எல்லா இடத்துலையும் இருக்கும். அந்த மாதிரி கடவுள் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கார். இல்லாத இடமே இருக்கார். என்னுடைய இதயத்தையும் கடவுள் இருக்கார், உங்களுடைய இதயத்தையும் கடவுள் இருக்கார். ஆன்மீகத்தில் முன்னேறினா எல்லாரும் ஒன்று தான், எல்லாருக்குள்ளேயும் கடவுள் இருக்கார். எல்லாரையும் பார்த்து நம்ம கடவுள் ஞாபகம். எப்படி ஒரு தாய் தந்தையருக்கு எல்லாரும் ஒரு பெண்ணும் பிள்ளையுமா, அந்த மாதிரி எல்லாரும் ஒன்று, நம்மளுடைய சகோதரர்கள் சகோதரிகள் அப்படின்னு நினைக்கும்படியான ஒரு எண்ணம் வரணும். அது வந்ததுன்னா கிட்டத்தட்ட நம்மளுடைய அன்பு இருக்குங்கிறது இன்ஃபினிட் அன்பாக போகணும். எல்லாரிடத்துலையும் அன்பு இருக்கணும். அது வந்துடுத்துனா யூனிவர்சல் லவ்னு சொல்லுவாங்க. அந்த யூனிவர்சல் லவ் வந்துடுத்துனா கடவுளை அடைஞ்சா மாதிரி. ஏன்னா அன்பே சிவம், அதாவது கடவுளே லவ் தாங்கிறது. அந்த லவ் நமக்குள்ளே வந்துடுத்துன்னா நம்ம கடவுளை அடைஞ்சா மாதிரி. இப்பொழுது சாதாரண மனிதர்கள் வந்து நிறைய வழிபாடுகளில் ஈடுபடுகிறார்கள், கடவுளோடு கூட நிறைய விஷயங்களை கேட்கின்றார்கள், கடவுளிடம் பிரார்த்திக்கின்றார்கள். ஆனால் இந்த தியான வழிமுறை என்பது சற்று வித்தியாசமானதாகவே இருக்கிறது. இந்த நிலை மாற்றம் என்பது சாதாரண வழிபாட்டின் மூலமாகவும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றதா, அல்லது தியானம் ஒன்றுதான் அதற்கான சிறந்த வழியா? கடவுளுக்கு உருவம் கிடையாது. மதத்தில் கடவுளை வெளியில் பார்க்க முயற்சி செய்கிறோம்.
வெளியில் பார்க்க நம்ம வெளியில் இருக்கிற உருவத்தை வச்சுட்டு இது பண்ணுறோம். ஆனால் கடவுள் உருவம் இல்லாத எங்கும் இப்போது ரிக்வேதத்தில் சொல்லியிருக்கான், கடவுள் வந்து ஆகாசம் மாதிரி, ஸ்பேஸ் மாதிரி. அப்படின்னா உருவம் கிடையாது, எங்கும் இருப்பார். ஸோ எங்கும் இல்லாத கடவுளை நம்ம உருவம் வச்சு பார்க்கறது எப்படி? அந்த உருவத்தை கூட யார் மனிதன் பண்ணுறான், செயற்கை உருவம், அது இயற்கை உருவம் இல்லை. அந்த செயற்கை உருவத்தில் கல்லுலேருந்து பண்ணுற அதை போய் நம்ம வந்து ஞானம் வழிபடுறோம். அது தப்பு இல்லை, ஆரம்பத்தில் அது பண்ணலாம். பண்ணினா அதுக்கு அடுத்த கட்டம் போகணும். ஸ்கூல்லேருந்து காலேஜ் போகிற மாதிரி வெளி பூஜையிலேருந்து உள் பூஜைக்கு வரணும். உள் பூஜை வந்து உங்கள் உருவம் இல்லாத கடவுளை தியானம் பண்ணணும். அப்போது நம்ம வந்து அந்த ஒரு சூக்மமான நிலைக்கு வந்து நம்மளுடைய கான்ஷியஸ்னஸ் எங்கும் பரவி இருக்கணும், உலகம் பூரா பரவி இருக்கணும். அப்போ கடவுளோட ஒன்றரை இணைஞ்ச மாதிரி ஆகிடும். ஆழமான பல கருத்துக்களை சொன்னீங்க. இறுதியாக ஒரு கேள்வி. ஒருவர் இந்த தியான வழியிலே இருக்கின்றார், நான் நல்ல வழியில் தான் இருக்கின்றேனா அல்லது என்னுடைய தியானத்திலே மிக நன்மை இருக்கிறதா, சரியான வழியில் போகிறேனா அப்படிங்கிறத ஒருத்தர் இதன் மூலமாக தீர்மானிக்க முடியும். தன்மை மாற்றம் மூலமாக தான். முன்ன இருக்கிற மாதிரி இருக்காது, கோபம் குறைஞ்சிரும், ஆசைகள் குறையும், அந்த மாதிரி நல்ல குணங்கள்லாம் தன்னைத்தானே நம்மளையும் அறியாமல் வரும். அதுதான் தன்மை மாற்றம். நமக்குள்ளே இருக்க நம்மளே ஆச்சரியப்படும்படியாக நமக்குள்ளே அது எது நம்ம ரைட்டு எது நம்ம தப்பு அப்படின்னு அந்த டிசிஷன் மேக், ரைட் திங்கிங், கரெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இது வரும். இது தியானம் பண்ண வந்துட்டே இருக்கும். நம்ம வந்து நம்மளால் முடிஞ்சது பிறருக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்னு அந்த ஒரு நல்லெண்ணம் வரும். பிறருக்கு நல்லது செஞ்சு எல்லோரும் நம்மளுடைய சகோதர சகோதரிகள் எல்லாரும் ஒன்றாக போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணம். நிச்சயமாக மிக அருமையான பதில்களை நீங்கள் தந்தீர்கள். மிக முக்கியமான பல தகவல்களை எங்களுடைய ரசிகர்களும் அறிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு இந்த உரையாடல் மூலமாக கிடைத்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இவ்வளவு நேரமும் உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்களுக்காக செலவழித்தமைக்காக எங்களுடைய வசந்தம் டிவி சார்பாக உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். வணக்கம். வணக்கம், ரொம்ப நன்றி. உடலுக்கு 2 வகையான சக்திகள் தேவை. ஒன்று உடல் சார்ந்த சக்தி, இன்னும் ஒன்று இந்த உயிர் சக்தி அப்படிங்கிற விஷயம். உணவு என்பது எப்போதும் உடலுக்கு சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனால் இந்த உயிர் சக்தியை கொடுக்கக்கூடிய விடயங்களிலே இந்த பிராணாயாமா, அதே போன்று தியானம் உள்ளிட்ட பல விஷயங்களை சொல்வார்கள். ஆனால் ஆன்மீக வழிகளில் ஈடுபடுபவர்கள் இந்த உணவிலும் கட்டுப்பாடுடையவர்களாக இருக்கிறார்கள். தியானம், பிராணாயாமா என்பதெல்லாம் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள். உணவு என்பது உடல் சார்ந்த ஒரு விஷயம்தானே. ஏன் இது ஆன்மீகத்தில் ஈடுபடுபவர்கள் உணவிலும் கட்டுப்பாடாக இருக்க வேண்டும் என்பதான ஒரு நியாயமான கேள்வி எழலாம். நிச்சயமாக நாம் உண்கின்ற உணவிலும் கூட பல்வேறு தன்மைகள் காணப்படுகின்றன. அது உடலுக்கு மட்டுமன்றி எம்முடைய மனதிற்கும் ஆன்மீகத்திற்கும் கூட மிக முக்கியமான ஒரு தாக்கத்தை செலுத்தும் காரணியாக இருக்கின்றது என்பதை எம்மில் எத்தனை பேர் அறிவோம்? சாத்வீகமான உணர்வு என்பதைப் போல சாத்வீகமான உணவு என்பதும் அவதானிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம். ரசவாதம் நிகழ்ச்சியில் அடுத்த அம்சம் ஆன்மீகமும் ஆரோக்கியமும். ரசவாதம் நிகழ்ச்சியில் அடுத்து நாங்கள் ஆன்மீகமும் ஆரோக்கியமும் என்ற பகுதியிலே இணைந்திருக்கின்றோம். இன்று ஆன்மீகமும் ஆரோக்கியமும் என்ற இந்த பகுதியை அலங்கரிக்க வந்திருக்கின்றார் ஆயுர்வேத வைத்தியர் இப்னு தஸ்லீம் அவர்கள். வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஆம், இந்த ரசவாதம் நிகழ்ச்சியிலே நாங்கள் இந்த ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை தான் நாங்கள் அதிகமாக, அதாவது சுதேசம் சார்ந்த விஷயங்களை எடுப்போம். வைத்தியத்துறை என்று எடுத்துக்கொண்டாலும் இந்த ஆங்கில மருத்துவத்திற்கு பகரமாக இப்பொழுது பார்த்தால் இந்த எங்களுடைய சுதேச மருத்துவங்கள், ஆயுர்வேதம், யூனானி, சித்த வைத்தியம், இந்த மாதிரியான விடயங்களிலே மிக பெருமதி வாய்ந்த விஷயங்கள் இருக்கிறது. நம்மவர்கள் அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகிச் செல்கிறார்கள். எப்படி இயற்கையிலிருந்து நாம் விலகிச் செல்கிறோமோ அதே போன்றுதான். எனவே இந்த மருத்துவங்கள் தொடர்பான சில முக்கிய விடயங்களையும் நாங்கள் இங்கே கலந்து ஆலோசிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இவ்வாறு தெரிவு செய்யப்படுகிறது. முதலில் நீங்கள் சொல்லுங்கள், இந்த பண்டைய காலகட்டத்திலே இந்த ஆங்கில மருத்துவம் எல்லாம் வருவதற்கு முன்பதாக மக்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, அந்த வாழ்க்கைக்குள் மருத்துவம் எந்த அளவு தூரமான ஒரு பங்களிப்பை செலுத்தியது, அவர்களுடைய வாழ்க்கை முறைக்கும் மருத்துவத்துக்குமான தொடர்பு பற்றிய ஒரு அறிமுகத்தை முதலில் தாருங்கள். நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். ஆதி காலத்துடைய மருத்துவம் என்று சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஆதி காலத்தில் மருத்துவங்கள் எந்த அளவுக்கு இருந்தது என்று சொன்னால், பழமை வாய்ந்த மருத்துவங்கள் அக்காலகட்டத்தில் இருந்தது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், இக்காலகட்டத்தில் அந்த மருத்துவங்களை பார்க்கும் பொழுது அணுவணுவாக ஒவ்வொன்றாக குறைந்து போகக்கூடிய காலகட்டத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம்.
ஆதிகாலத்தில் உள்ள அக்காலகட்டத்தில் உள்ள நோய்களும் இக்காலகட்டத்தில் உள்ள நோய்களை பார்க்கும் பொழுது அக்காலகட்டத்தில் நோய்கள் குறைவாக இருந்தது. எந்த அளவுக்கு என்று சொன்னால் அக்காலகட்டத்தில் வாழ்ந்த மக்களுக்கு சுகர் சீனி நோய் இருக்கவில்லை, அதே போன்று கொலஸ்ட்ரால் இருக்கவில்லை, கொழுப்பு அதிகரிப்பு இருக்கவில்லை. அதே போன்று இன்று புதிதாக சொல்லக்கூடிய ஒவ்வொரு பெயர்களில் அழைக்கப்படக்கூடிய ஒவ்வொரு நோய்கள் அக்காலகட்டத்தில் அப்படியான நோய்கள் ஒன்றும் இருக்கவில்லை. அந்த மக்கள் ஆரோக்கியமாக இருந்தார்கள். அதோடு அக்காலகட்டத்தில் உள்ள அந்த கை மருத்துவங்கள், சித்த மருத்துவங்கள் எந்த அளவு பிரபல்யம் வாய்ந்த மருத்துவங்களாக இருந்தது என்று சொன்னால், அக்காலகட்டத்தில் பிரசவத்தை, உதாரணமாக பெண்களுடைய பிள்ளை பேர் பிரசவத்தை எடுத்துக்கொண்டால் அக்காலகட்டத்தில் உள்ள பிரசவங்கள் அனைத்தும் வீடுகளில் தான் இருந்தது. சர்வசாதாரணமாக வீடுகளில் இருந்தது. அதை செய்யக்கூடியவர்கள் சாதாரண பெரும் டாக்டருக்கு படித்த பட்டதாரிகள் அல்ல, சாதாரண மருத்துவச்சி என்று அழைக்கப்படக்கூடியவர்கள் தான் அதுக்குண்டான பரிகாரங்களை செய்தார்கள். அப்பொழுது செய்யக்கூடிய காலகட்டத்தில் அந்த தாய்மார்களுக்கு எந்த ஒரு நோயும் வரவில்லை, எந்த ஒரு பக்க விளைவுகளும் இல்லை. அதே போன்று அவர்கள் அந்த குழந்தைகளுக்கும் எந்தவித நோயும் இருக்கவில்லை. ஆனால் இக்காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது மருத்துவங்கள் அனைத்தும் இருந்து கொண்டிருக்கிறது. ஆங்கில மருத்துவங்கள், இப்படி எல்லா மருத்துவங்களும் நிறைந்த காலத்தில் பல்வேறு நோய்களை நாம் பார்க்கிறோம். பலதரப்பட்ட நோய்களை அன்றாடம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சின்னஞ்சிறு குழந்தை பிறந்தவுடன் அந்த குழந்தைக்கு சீனி வியாதி என்று சொல்லுகிறோம். தாய்க்கு சீனி இருந்ததனால் பிள்ளைக்கும் சீனி வந்திருக்கிறது. அதே போன்று மூச்சு திணறல், மூச்சடைப்பு, இப்படியான சிறு குழந்தைகளுக்கு கூட, அதாவது பெரியவர்களுக்கு வரக்கூடிய நோய்கள் சின்னஞ்சிறு குழந்தைகளுக்கு இக்காலகட்டத்தில் வருவதை பார்க்கிறோம். இதற்குண்டான காரணங்கள் என்னவென்று சொன்னால், இப்படிப்பட்ட நிலைமைக்குண்டான காரணங்கள் என்று சொன்னால், ஆதி காலத்தில் அக்காலகட்டத்தில் பழைய காலகட்டத்தில் அவர்களுடைய உணவுகள், பிரதானமான அவர்களுடைய உணவுகள், அதாவது நஞ்சுத்தன்மை அற்ற உணவுகளாக இருந்தது, ஆரோக்கியமான உணவுகளாக இருந்தது. அந்த உணவுகள் எந்த அளவுக்கு என்று சொன்னால், அவர்கள் உட்கொள்ளக்கூடிய உணவுகள் அனைத்தும் மருந்தற்ற உணவாக, சுத்தமான உணவாக, அது மரக்கறியாக இருக்கலும், தானியங்களாக இருக்கலும், இவைகள் அனைத்திலும் எந்தவித கலப்படம் அற்ற உணவாக இருந்ததனை உட்கொண்டார்கள். அதே போன்று அக்காலகட்டத்தில் இக்காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த புதிய நோய்கள் எதுவுமே இருக்கவில்லை. சொல்லப்போனால் ஆப்ரேஷன் என்று சொல்லக்கூடியது அக்காலகட்டத்தில் ஒன்றுமே இருக்கவில்லை. சர்ஜரி, அதாவது இப்படி ஒன்றும் அக்காலகட்டத்தில் இருக்கவில்லை. பெரும் பெரும் வருத்தங்கள், அதாவது சர்ஜரி, இக்காலகட்டத்தில் சர்ஜரி செய்யக்கூடிய நிலைமை கண்டிப்பாக அதுக்குண்டான சர்ஜரி செஞ்சு ஆக வேண்டும் என்று நிர்பந்தத்துக்குள்ளாக்கப்பட்ட எத்தனையோ நோய்கள் அக்காலகட்டத்தில் கை மருத்துவங்கள் மூலமாக அந்த நோய்கள் குணமாக்கப்பட்டது. அதற்குண்டான முக்கிய காரணம் அக்காலகட்டத்தில் உண்ட உணவுகள் சுத்தமாக பரிசுத்தமாக இருந்தது. அந்த உணவுகள் நோயற்ற உணவாக இருந்ததனால் அவர்களுக்கு அந்த அக்காலகட்டத்தில் அந்த நோய்கள் ஒன்றுமில்லை. அக்காலகட்டத்தில் செஞ்ச அந்த கை மருத்துவங்கள் பெரும் வெற்றியை அளித்தது. எல்லா வகையான நோய்களுக்கும் அவர்கள் செஞ்ச அந்த கை மருத்துவங்கள் பெரும் வெற்றியை அளித்தது. நாம் இப்பொழுது ஆயுர்வேத மருத்துவத்தை நாம் எடுத்து பார்க்கிற போது, மருத்துவத்தினுடைய பலம் பலவீனம் அப்படின்னு நீங்கள் எதை சொல்கிறீங்க? ஆயுர்வேத மருத்துவத்தை எடுத்து சொல்லும் பொழுது, பலம் பலவீனம் என்று சொல்லும் பொழுது, அதாவது ஆயுர்வேத மருத்துவத்தை பற்றி சொல்ல போனால், அதாவது சித்த மருத்துவம் இது முற்று முழுதாக பலமான மருத்துவமாக இருந்து கொண்டிருக்கிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், இயற்கையினுடைய மருத்துவம் இருக்கின்றது. இது மனிதர்களுடைய நோய் கிருமிகளை முற்றாக அழிக்கக்கூடியதாக இயற்கை மருத்துவம் இருந்து கொண்டிருக்கிறது. இதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. இயற்கை மூலிகையினூடாக செய்யப்படக்கூடிய ஒவ்வொரு மருந்தும் எந்த அளவுக்கு என்று சொன்னால், மனிதனுடைய உடம்புக்குள் இருக்கக்கூடிய விஷக்கிருமிகளை முற்றாக அழிக்கக்கூடியதாகவே இருந்து கொண்டிருக்கிறது. அதனால் ஆயுர்வேத மருத்துவத்தை பற்றி சொல்ல போனால் இது ஒரு பலமான மருத்துவம் என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால், ஏனைய மருத்துவங்கள் இருக்கிறது, பல மருத்துவங்கள் இருக்கிறது. இன்றைய காலகட்டத்தில் உள்ள வெஸ்டர்ன் மருத்துவம், இவைகள் அனைத்தையும் அதாவது ஆராய்ச்சி செய்யும் பொழுது சில மருந்துகள் எந்த அளவுக்கு என்று சொன்னால், நோயை முற்றுமுழுதாக குணப்படுத்தக்கூடிய மருந்தல்ல. அதாவது அந்த மருந்தின் காரணமாக அவர் கொஞ்சம் கொண்ட்ரோலாக இருக்கிறார்.
அவருடைய உடலுடைய தாக்கம் சற்று இலகுவாக இருக்கின்றார். அதனால் அவர் நினைக்கிறார் என்னுடைய உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறது என்று. கண்டிப்பாக அவருடைய உடம்பில் உள்ள அந்த கிருமிகள் அழிக்கப்படவில்லை. ஆனால் ஆயுர்வேத மருத்துவத்தை பார்க்கும் பொழுது முற்றுமுழுதாக அவருடைய உடம்பில் உள்ள விஷ கிருமிகளை அழிக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் அது இயற்கை சுவாசம், காற்று, இப்படி கால நிலைமை, அதாவது காலகட்டம், இவைகள் அனைத்தும் கலந்ததாக இயற்கை மருத்துவம் இருக்கிறது. அதனால்தான் இயற்கை மருத்துவம் என்று சொல்லக்கூடியது பலமானது. இதனூடாக பெரும் பெரும் நோய்கள், அதாவது குணப்படுத்த முடியாத எத்தனையோ வகையான நோய்கள் குணமாக்கப்பட்டிருக்கிறது. இக்காலகட்டத்தில் இந்த ஆயுர்வேத மருத்துவம் ஒரு குறுகிய, என்னுடைய கணிப்பீட்டில் ஒரு 10 வருடம் 15 வருடத்திற்கு முன்பு ஆயுர்வேத மருத்துவத்தை பற்றி சில தவறான கருத்துக்கள் இருந்தது. ஏனென்று சொன்னால் இக்காலகட்டத்தில் நவீன விடயங்கள், நவீன உபகரணங்கள், நவீன கண்டுபிடிப்புகள் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இக்காலகட்டத்தில் அதனுடைய ஆயுர்வேதனுடைய தாக்கம், அதனுடைய அதாவது மருத்துவங்களுடைய தாக்கங்களை பற்றி மிகவும் அதிகமாக பேசினார்கள். சொன்னார்கள் ஆயுர்வேத மருத்துவங்கள், சித்த மருத்துவங்கள், கை மருத்துவங்கள் உட்கொள்ளும் பொழுது பக்க விளைவுகள் வரும். அதே போன்று சொன்னார்கள் அவர்களுடைய கிட்னி பாதிப்பு ஏற்படும், சிறுநீர் கற்பகத்தில் பாதிப்பு ஏற்படும். அதே போன்று இப்படி நிறைய பக்க விளைவுகள் ஆயுர்வேத சித்த மருத்துவங்களில் மூடாக நிறைய பக்க விளைவுகள் வருகின்றது என்று சொன்னார்கள். இன்றைய காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது, இக்காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது ஆயுர்வேத மருத்துவம், சித்த மருத்துவம், கை மருத்துவம் எந்த அளவுக்கு ஆதி காலத்தில் இருந்தது போன்று இக்காலகட்டத்தில் மிகவும் பலமை வாய்ந்ததாக நம்பிக்கை கூறிய மருத்துவங்களாக மாறிக்கொண்டு செல்வதையும் பார்க்கிறோம். காரணம் என்னவென்று சொன்னால், அதாவது ஏனைய மருத்துவங்கள் மூலமாக நிறைய பக்க விளைவுகள் வந்து கொண்டிருக்கிறது. நிறைய பக்க விளைவுகள், ஒவ்வொரு நோய்களுக்கும் உட்கொள்ளக்கூடிய மருந்துகள், இதனூடாக நிறைய பக்க விளைவுகளை நாம் இன்று பார்க்கிறோம். வைத்தியர்களுடைய ஆலோசனைகள், வைத்தியர்களுடைய ஆராய்ச்சியின் பேரில் இன்று பார்க்கும் பொழுது நிறைய பக்க விளைவுகள் ஆங்கில மருத்துவங்கள் மூலமாக வந்தடைகின்ற காட்சிகளை பார்க்கிறோம். எத்தனையோ செய்திகள் இன்று புதிதாக வந்து கொண்டிருக்கிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஆதி காலத்தில், பழமையான அந்த காலத்தில் சிறு குழந்தைகள் யாருக்கும் எந்த ஒரு தடுப்பூசியும் இட்டது கிடையாது, தடுப்பூசி போட்டது கிடையாது. இக்காலகட்டத்தில் பார்க்கிறோம் குழந்தைகளுக்கு போடக்கூடிய தடுப்பூசி. இந்த தடுப்பூசி இன்றைக்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஆராய்ச்சிகள் மூலமாக, பல செய்திகள் பார்க்கிறோம். இந்த தடுப்பூசியின் மூலமாக நிறைய விளைவுகள் வருகின்றது என்ற ஒரு செய்தியும் பரவலாக இன்று பரவி கொண்டிருக்கிறது. குழந்தைகளுக்கு அடிக்கக்கூடிய அந்த தடுப்பூசி, அதனூடாக அந்த குழந்தைகளுடைய வயது செல்ல வயது ஒரு பருவ வயதை அடையும் பொழுது அந்த குழந்தைகளுக்கு வேறு வேறு நோய்கள், சீனி வருத்தம், அதாவது வேறு நோய்கள் வருவதாக அவர்களுடைய ஆராய்ச்சிகள் இன்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதே கட்டத்தில் நாம் ஒன்றை நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த ஆதி காலத்தில் உள்ள மக்கள், அந்த தாய்மார்கள் தன்னுடைய குழந்தைகள் யாருக்கும் எந்த ஒரு ஊசியும் தடுப்பூசியும் இட்டது கிடையாது, போட்டது கிடையாது. கால சூழ்நிலை வேறு, இந்த சூழ்நிலை கண்டிப்பாக அந்த காலகட்டத்தில் நோய் எதிர்ப்பு தாக்கங்களினுடைய வீதம் குறைவாக, கண்டிப்பாக அதற்கு இயற்கையும் ஒரு காரணம். இயற்கையினுடைய சூழல் அழகான முறையில் இருந்தது, சூழல் அழகான முறையில் இருந்தது. அதே மாதிரி உணவுகள் இப்படி எல்லாம் நல்ல நிலைமையில் இருந்ததனால் அவர்களுக்கு எந்த ஒரு நோயும் இல்லை. ஆனால் இக்காலகட்டத்தில் நோய்கள் அதிகமாக இருப்பதனால் இப்படியான புது கண்டுபிடிப்புகள் வருகிறது. ஆனால் என்னுடைய கருத்தின்படி நோய்கள் என்று சொல்லும் பொழுது உடலில் வரக்கூடிய எங்களுடைய ஆரோக்கியத்தை விளைவுபடுத்தக்கூடிய நோய்கள் என்று சொல்லும் பொழுது அது ஒன்றுதான். மனிதனுக்கு வரக்கூடிய நோய் என்பது ஒன்றுதான், நோய் கிருமி என்பது ஒன்றுதான். இதற்கு பல்வேறு பேர்கள் இன்று இடப்பட்டிருக்கிறது. நோய்களுக்கு வேறு வேறு பேர்கள் மூலமாக இன்று அழைக்கப்படுகிறார்கள். ஆனால் சித்த மருத்துவத்தின் நூடாக பார்க்கக்கூடிய ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், நோய் என்று சொல்லும் பொழுது ஒன்று, அது ஒன்றுதான். அதனுடைய கிருமி ஒன்று. அதனுடைய தாக்கம் எவ்வாறு என்று சொன்னால், மனிதனுடைய உடலுக்குள் அந்த நோய் கிருமி சென்று விடும் என்று சொன்னால், அந்த நோய் கிருமியினுடைய தாக்கம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் வேறுபடும். ஒவ்வொரு நிமிடங்களும் அதனுடைய தாக்கங்கள் வேறுபடும்.
வேறுபடக்கூடிய கட்டத்தில் அவர்களுடைய உடல் ஆரோக்கியம், உடலினுடைய அந்த தன்மை, உஷ்ணத்தன்மை, அதே மாதிரி காலநிலை, இவைகளை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அந்த நோய் கிருமி ஒவ்வொன்றாக சிலருக்கு காலநிலைகள் வேறுபட்டதாக, அவருடைய உடல் நலத்திற்கு வேறுபட்டதாக இருக்கும் என்று சொன்னால் அந்த கிருமிகள், நோய் கிருமிகள் அதிகரிக்கும் பொழுது இன்னும் அவருடைய அந்த நோய், அந்த உடல் ஆரோக்கியம் இவரை விட்டு தூரமாக்கி கொண்டு செல்லும். இவருக்கு நோய் அதிகமாகும். அப்படி அதிகமாகும் பொழுது, இந்த காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது, அப்படியான ஒரு கட்டம் வரும் பொழுது இதற்கு ஒவ்வொரு கட்டத்திற்கும் ஒவ்வொரு பெயர் என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் சித்த மருத்துவத்தின் ஊடாக அந்த நோயாளியை பார்க்கும் பொழுது அவருக்கு ஒரே ஒரு நோய் தான், ஒரு விடயம்தான். அவருடைய நோய்க்கு ஒரு பெயர் தான் அங்கு வைக்கப்பட்டிருக்கிறது, ஒரு மருத்துவம் தான் அங்கு கையாளப்படும். அவருடைய நிலைமை காலத்துக்கேற்ப அவருக்கு நோய் அதிகரித்திருப்பதனால் வெவ்வேறு பெயர்கள் நோய்களுக்கு இன்று வைக்கப்பட்டிருக்கிறது. நோய் என்று சொல்லும் பொழுது மனிதனுக்கு வரக்கூடியது ஒரே ஒரு நோய் தான், ஒரே ஒரு கிருமி தான். இந்த கிருமிகள் காலடைவில் அந்த மனிதனுடைய உடம்புக்குள் சென்று அதிகரிப்பதனால் பல்வேறு அமைப்பில் அந்த மனிதனுடைய ஆரோக்கியத்தை வீணாக்குவதனால் பல்வேறு அமைப்பில் அந்த நோய்கள் என்ற பெயரில், பல்வேறு பெயர்களில் அவர்கள் அந்த நோயை அழைக்கப்படுகிறது. அந்த கட்டத்தில் நாம் பார்க்கக்கூடிய ஒரே ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், நோய் என்று சொல்லும் பொழுது மனிதனுடைய எண்ணம், ஆத்மீகம் ஒரு காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதை நான் எந்த அளவுக்கு உறுதிப்படுத்தி சொல்லுகிறேன் என்று சொன்னால், நோயாளி என்று சொல்லும் பொழுது மனிதனுடைய உடம்பில் சாதாரணமாக 100க்கு ஒரு 10% தான் மனிதனுக்கு நோய், உண்மையான ஒரு நோய். தன்னுடைய உடம்பில் உண்டாகக்கூடிய நோய் கிருமியின் மூலமாக வரக்கூடிய அந்த தாக்கம் 10% தான், 100க்கு 10% தான். மீதமுள்ள 90% அந்த மனிதனுடைய மனநோயாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த மனிதனுடைய சிந்தனை, அந்த மனிதன் உட்கொள்ளக்கூடிய உணவு உட்கொள்ளும் பொழுதும் அவனுடைய உள்ளத்திலே ஒரு அச்சம் வருகிறது. இந்த நோய் அவனுக்கு அடையாளம் காட்டப்பட்டதற்கு பின்பு, உதாரணமாக இன்று இக்காலகட்டத்தில் ஒரு 10 வருடத்திற்கு முன்பு சொன்னார்கள், சீனி அதிகமாக சாப்பிடுவதனால் சீனி வியாதி வருகிறது என்று சொன்னார்கள். மறுபடியும் சொல்லப்பட்டது, இன்னும் ஒரு ஆராய்ச்சியில் சொல்லப்பட்டது, சீனி நோய் என்பது பொதுவாக உட்கொள்ளக்கூடிய எல்லா உணவுகளிலிருந்தும் சீனி வருத்தம் வருகிறது என்றும் சொல்லப்பட்டது. இக்காலகட்டத்தில் சொல்லப்படுகிறது, சீனி நோய் என்பது மனிதனுடைய சிந்தனை, யோசனை அதிகமாகிவிட்டாலும் சீனி வந்துவிடும் என்று சொல்லப்படுகிறது. இப்படி காலத்திற்கு காலம் வேறுபடும் பொழுது, காலம் சென்று கொண்டிருக்கக்கூடிய இக்காலகட்டத்தில் அந்த நோய்களுக்கு காலத்திற்கு ஏற்றவாறு ஒவ்வொரு பெயர்கள், காரணங்கள் அழைக்கப்படுகிறது. அதை பார்க்கும் பொழுது பொதுவாக அந்த நோயை உற்று நோக்கும் பொழுது பொதுவாக ஒரு மனிதனுடைய உடம்பில் வரக்கூடிய அந்த நோய் 100க்கு 10% தான் நோய். மீதமுள்ள 90% மனநோயாளியாக, அதாவது அவருடைய சிந்தனையினூடாக, அவருடைய யோசனை, அதை பற்றியான சிந்தனை, இந்த உணவை தின்றால் நோய் வந்து விடுமோ, இந்த உணவை சாப்பிட்டால் நோய் அதிகமாகி விடுமோ, இப்படி அவருடைய உள்ளத்தில் இருப்பதனால், அந்த பயத்தினால் அவருக்கு இன்னும் அவர் நோயாளியாக ஆகுவதை இன்று கண்டு கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக நம்ம இந்த ஆன்மீகமும் ஆரோக்கியமும் என்ற பகுதியிலே நாங்கள் ஒரு அறிமுகத்தை தான் என்று செய்ய முடிந்தது. உங்களுடைய கருத்துக்களிலிருந்து சாராம்சமாக பார்த்தால், ஒரு மனிதனுடைய ஆன்மீகம் சிறப்பாக இருக்க வேண்டும், எண்ணங்கள் சிறப்பாக இருக்க வேண்டும், நல்ல சிந்தனைகள், நல்ல எண்ணங்கள் இருக்கிற போது, அவனுடைய உணவு பழக்கங்கள் நன்றாக இருக்கிற போது மருத்துவம் என்பது இன்றியமையாத விடயமாக கூட மாறும் வாய்ப்பு இருக்கிறது என்கின்ற ஒரு விடயத்தை அழகாக சொன்னீர்கள். நாம் தொடர்ச்சியாக பல நிகழ்ச்சிகளில் உங்களை இணைத்துக்கொள்ள தயாராகவே இருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து உங்களிடமிருந்து நாங்கள் விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி. வேத நூல்களை புரட்டி பார்க்கிற போது அங்கே அனுஷ்டானங்களுக்கு, அதே போன்று நல்ல கர்மங்களை செய்வதற்கெல்லாம் தூண்டுவதை விட அதிகமாக அறிவுக்கான ஒரு தூண்டுதல் செய்யப்படுவதை பார்க்கின்றோம். அதிகமாக நீங்கள் சிந்திப்பதில்லையா, சிந்தித்து நல்லுணர்ச்சி பெறும் பொருட்டு நாங்கள் இதை எளிதாக்கி இருக்கிறோம் என்பதாக எல்லாம் வேதங்கள் அடிக்கடி கூறுவதை பார்க்கின்றோம். சிந்தனைக்கு ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் என்றால், சிந்தனை தான் மனிதனுடைய மிகப்பெரிய பலம் என்று சொல்லலாம்.
ஏனைய விலங்குகள் 5 அறிவென்றும் மனிதன் 6 அறிவென்றும் நாங்கள் வெறுமனே பெருமை பேசிக் கொண்டிருப்பதில் அர்த்தமில்லை. இந்த 6ஆம் அறிவை பயன்படுத்தி உண்மையை புரிந்து கொள்வது, தன்னைத்தான் அறிந்து கொள்வது, இறைத்துவத்தை புரிந்து கொள்வது என்பதில் தான் மனிதனுடைய பிறப்பின் உச்சம் இருக்கிறது என்று சொல்லலாம். ரசவாதம் நிகழ்ச்சி இந்த அறிவை பயன்படுத்துவதற்கான ஒரு சிறிய மார்க்கமாக இருக்கிறது என்கின்ற ஆத்ம திருப்தியோடு இன்றைய ரசவாதம் நிகழ்ச்சியில் இந்த நாமும் விடைபெற்றுக் கொள்கின்றோம். மற்றும் ஒரு ரசவாதம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.